பரவசம். அப்படியே சிவனையே பார்த்துட்ட மாதிரி ஆடுறான். நமச்சிவாய நமச்சிவாயங்கிறான். அப்படியே போதையில இருக்காங்க. தியானம் பண்ற நிறைய பேரு தியானத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டு உணவை விடுறாங்க, உணவை குறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். அது ஃபெயிலியர். இந்த பிரபஞ்சம் மாந்திரிகத்துல ஒன்னு அறிய முடியாத ஒரு ரகசியத்தை மாந்திரிகத்துக்கு மட்டும் வச்சிருக்கு. மாந்திரிகக்காரர்கள் உயர்ந்த செயல்கள் பண்ணிடுவாங்க. ஆனா ஞானத்துக்குரியவன்ட்ட இருக்குல்ல, அந்த வடிவத்தை அவங்களால கையாள முடியாது, அவங்களால அனுபவிக்க முடியாது. நான் பார்த்த அவர் எப்படி கல்ல வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஒரு புது உருவத்தை உருவாக்கிட்டார். அந்த கல்லை சுத்தி நிறைய கைகள், ஒரு நெற்றிக்கண் ஓப்பர் ஆகிற மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள வடிவம். அப்ப அது வச்சோன்ன அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்தாச்சு. இங்கிருந்து ஒரு ஏவலை அமைச்சு அவனை படுக்க போறதோ, அவனை கொல்ல வைக்கிறதோ, முடங்க வைக்கிறதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதே வேலைய அந்த சிலை என்ன பண்ணும்னா உலகத்துக்கே சூனியம் வச்ச மாதிரி. விஷத்தன்மையான ஒரு காற்றை சுவாசிக்கிறது பாவம், விஷத்தன்மையான ஒரு காற்றை பரப்புறது பாவம். இட்லி எடுத்துட்டு வா அப்படின்னா இது எடுத்துட்டு, இது ஓடியா இருக்கு, இதால இட்லியை தொட முடியாது. யாரு? அம்மா, செத்து போன அம்மா. வயிறு என் புள்ள உட்காந்துருக்கான் பாரு. அப்ப அவன் ஒண்ணு சுவாசிக்கிறான், அப்ப இது வேற சுவாசிக்குது. ரெண்டு பேரும் இட்லி சட்னியோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுவாசிச்சிடுறாங்க. இப்ப போயிருது. இப்ப இதே மாதிரி ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த உயிர் தன்மையெல்லாம் பொலி விளக்கு. அதுதான் நாகதோஷத்தை, பித்திருக்கள் சாபத்தை, ஜென்மாந்திர கரும வினைய இதை போக்கி ஒரு ஞானி முத்தி கொடுக்குறான், தியானம் கொடுக்குறான், சக்தி கொடுக்குறான், திருமணம் கொடுக்குறான், குழந்தை கொடுக்குறான், ஆரோக்கியத்தை கொடுக்குறான். அவனை உங்களோடைய அவன் வச்சுக்கிட்டு போறான். புரியுதுங்களா? அதான் இந்த உரை வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு உள்ள தேவைப்படலாம், தேவைப்பட்டால் யாராவது ஒரு சின்னதா நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஒரு உரை மாதிரி இல்லாம இது ஒரு கிளியரா இந்த மக்களுக்கு தெரியணும், மக்கள்கிட்ட ஒரு கிளியர் செக்டரா இதை பற்றி டீட்டெயிலா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பேசுறேன். இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இது அவ்வளவு சாமானியமா எல்லா பேர்களையும் அதை உணர்ந்து அதை கண்டுபிடிச்சு அதை பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அதுவும் ஒரு தியானத்தையோ ஒரு குருவையோ நமக்கு இருக்கிற அந்த ஆன்மீக தளத்தையோ நம்ம பயன்படுத்திக்க முடியாமையோ இல்லை வெவ்வேறு மாதிரி போகிறதுக்கு நம்மளுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு தான் காரணம். இந்தியா முழுக்க நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். அந்த மாதிரி நான் போன இடங்கள்ல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நிறைய கூட்டம் மக்கள் அலை மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. சரின்னு நான் அந்த இடத்துக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். மக்கள் இவ்வளவு கூட்டம் வர்றாங்க, அதுக்குள்ள ஏதோ சக்தி இருக்கணும்ல, அது என்னடா அப்படின்னு பார்க்கலான்னு அப்படி போறேன். போய் பார்த்தா அதை எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக போனேன். போய் பார்த்தா மக்கள் பயங்கர தீவிரமா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த சிவலிங்கத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்கன்னா, இடுப்பு பகுதி சூரிய தன்மையில இடுப்பு பகுதியில் இருக்கு. குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில அந்த லிங்கம் எப்படி இருக்குன்னா, கீழே அந்த ஆவடைக்கு கீழே சூரிய தன்மை இருக்கு. அப்ப மேல அந்த லிங்கத்துக்கு மேல நிலவு தன்மையில சந்திர தன்மையில பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேல பாதரசத்தை வச்சு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 வடிவத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த 3 வடிவத்துல என்ன ஆகுதுன்னா, பாதரசம் மேல நிலவு மேல படுது. அப்ப நிலவு என்ன பண்ணுதுன்னா உருகுது. அப்ப நிலவு எதுனா தண்ணி. நீ உனக்கு ஒரு ஆண் பெண்ணா நீ இணையும் போது பெண்ணுக்கு சுரோனிதமா ஆணுக்கு நாதவிந்தா இருக்கு பாரு, அதெல்லாம் நிலவு தான். அப்ப மேல பாதரசம் அதை படும்போது, அந்த நிலவு மேல படும்போது, அந்த லிங்கத்துல படும்போது அந்த நிலவு உருகுது. அந்த நிலவு உருகி நேரம் எங்க போகுது அப்படின்னா சூரியன்கிட்ட போகுது. அப்ப அந்த சூரியன்கிட்ட
ஒரு ஒரு வடிவத்துக்குள்ள அந்த 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 வெப்பம் வந்து அது வேற ஒரு தன்மையில ஆக்கி அந்த நாத விந்தையே அது என்ன பண்ணுது, அந்த வடிவத்தையே அதுவே சாப்பிடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அதுவே சாப்பிட்டுருது கீழே இருக்கிறது. இப்ப இந்த வடிவத்துக்குள்ளேயே இருக்கு. நான் பலன் பார்த்துக்கிட்டு என்ன இது, இது எப்படி இது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தா, அங்க அந்த லிங்கத்தை ஃபாலோ பண்றவங்க யாருமே அந்த லிங்கத்தை விட்டு போக மாட்டாங்க. பைத்தியமா இருக்கிறாங்க. ஆய்வுப்படி பார்த்தா 60 லட்சம் பேர் பைத்தியமா இருக்கிறாங்க அந்த லிங்கத்து மேல. என்னடா அது? அப்ப அவங்களுக்குள்ள என்ன வளர்ச்சி, அந்த லிங்கத்துக்குள்ள இருந்து என்னடா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்குள்ள கீழே மேல அந்த சந்திரன்ல இருந்து அந்த நீர் வடியப்படுது. அந்த லிங்கத்துல நடக்கிறது அப்படியே அவங்களுக்குள்ளேயும் நடக்குது. அப்படியே அந்த நாத விந்து கீழே வந்து அந்த சூரியன் அந்த நாதத்தை சாப்பிட்றதுன்னா அந்த விஷயத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு ஆண் பெண் சேர்ந்தா எப்படி ஒரு உணர்ச்சி இருக்குமோ, ஒரு பெரிய பரவசம் இருக்குமோ, அந்த மாதிரி அந்த மேல பாதரசம் அந்த மேல பட்ட உடனே அந்த நிலவு உருகி கீழே சூரியன்கிட்ட போனோடனே அந்த சூரியன் அந்த நாத விந்த சாப்பிடுது. அப்ப அவனுக்குள்ளேயே ஒரு சுகம், அப்படியே சிவனையே பார்க்கிற மாதிரி அப்படியே இருக்கிறான். அப்படியே அந்த போதை கஞ்சாவோட பெரிய போதை அப்படியே. ஏன்னா தனக்குள்ளே ஒரு பெண் இல்ல, ஆனா ஒரு தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறான். ஆப்போசிட்ல ஒரு சிவன் இல்ல, ஆனா சிவனையே பார்த்ததாக அனுபவிக்கிறான். என்னடா இது? ரொம்ப ஸ்டடி பண்ணி அதை உட்காந்து இன்னும் டீட்டெயிலா ஆய்வு பண்ணா, அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னுடைய அந்த சுரோனிதத்தை என்ன பண்றான், அவனே உட்கொண்டுகிட்டே இருக்கிறான். இங்க இருக்கிற ஆண் குலம் பெண் குலம் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு நாத விந்து இருக்கு. அதை தான் 45 ஆண்டுகளாக உடல் உறவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. அதுல நீங்க பண்ண சாதனை 2 குழந்தையோ 3 குழந்தையோ பெற்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த குழந்தையும் பெற்றுக்கல, ஆனா சுகத்துக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. புரியுதுங்களா? அதை நீங்க பயன்படுத்துவீங்க, அது திருப்பி ஊறிடும். திருப்பி 2 நாளோ 3 நாளோ கழிச்சு திருப்பி பயன்படுத்துவீங்க. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் அதை என்ன பண்றான், ஒரு உயர்ந்த செயலை, ஒரு உயர்ந்த உயிர் சக்திய அது வருது, அதை வந்து இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஞானத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாத விந்த ஒருத்தன் சாப்பிடக்கூடாது, இந்த நாத விந்த ஒருத்தன் வெளியில அமுச்சிடக்கூடாது. அதை எவன் ஒளியா எவன் ஒருத்தன் அதை ஒரு கல்லு மாதிரி மாத்துறானோ அவன் ஜெயிப்பான் இருக்கான். இதான் அருணகிரிநாதன்ல ஆரம்பிச்சு திருமூரில் ஆரம்பிச்சு காகபுசண்டல் ஆரம்பிச்சு நீங்க எந்த படிப்பினையை தூக்கி போட்டாலும் அந்த நாத விந்த அவங்க ஒரு வாட்ச்மேன் மாதிரி பராமரிச்சு அதை ஒளியா மாத்தினாங்களா மாத்தலையா, அதை நமச்சிவாயமா மாத்தினாங்களா மாத்தலையாங்கிறதான் கதை. இப்ப அங்க 60 லட்சம் பேரும் அப்படி போன உடனே அந்த அந்த உயிர் சக்தியை அவனே சாப்பிடும்போது அப்படி எப்படி இருக்கும், பரவசம். அப்படியே சிவனையே பார்த்துட்ட மாதிரி ஆடுறான். நமச்சிவாய நமச்சிவாயங்கிறான். அப்படியே போதையில இருக்காங்க. புல் போதைங்க. ஒரு 17 வயசு பொண்ணு அப்படியே இருக்கிறான். இதுதான் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அந்த லிங்கத்தை விட்டு வரவே முடியல. சமயத்துல என்ன பண்ணிடுறான், அந்த நாத விந்தோடைய அந்த சூரிய தன்மை கொஞ்சம் மேலிருந்து அந்த நிலவு தன்மையில அது கீழே வந்து பௌர்ணமி மாதிரி அமாவாசை மாதிரி கீழே விழுகும் போது இதோடைய பவர் அதிகமாகும் போது ஆடுறான். அப்படிங்கிறான். அப்படியே கண்ணு வடிக்குது, தண்ணி கத்துறான். அப்புறம் பாம்பு மாதிரி அப்படியே நெளிஞ்சு ஓடுறான். ஓடி போய் குருட்டா அப்படிங்கிறான். என்னடாங்கிறான், சிவன் தெரியுறாரு. ஐயோ ஐயோ அப்படிங்கிறான். எனக்கு என்ன யாரும் தெரிஞ்சிருச்சுன்னு கத்திட்டு ஓடுறான். என்னடா இது நடக்குது. இதை என்ன பண்ணுவீங்க? இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்க? இப்ப இதை எப்படி இதோடைய வடிவம் என்ன சொல்ல முடியும்? அப்ப இத வந்து
நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும், இதை ஸ்டடி பண்ணணும். இதான் உங்களுக்குள்ள இருக்கிறத ஸ்டடி பண்ணா நீங்க எல்லா பேருமே தெரிஞ்சுவீங்க. நீங்க தியானத்துல ஜெயிக்கல, தியானத்துல லேட் ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் உங்க நாத விந்து வெளியேறப்படுது, உங்க உயிர் சக்திகள் சேகரிக்கப்படல. உங்க நாத விந்து சேகரிக்கப்பட்டுச்சுன்னா, உங்க நாத விந்து அது சேகரிக்கப்பட்டு கல்லா இருந்துச்சுன்னா நீங்க பெரிய ஒரு செயலுக்குள்ள மாறுறீங்க. அது இல்லாத பட்சத்துல அந்த நாத விந்தையே நீங்க உட்கொள்ற மாதிரி, அந்த நாத விந்தையே நீங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அதை நீங்க அனுபவிப்பீங்க. ஆனா நீங்க ஒரு அனுபவத்தையோ ஒரு இடத்தையோ நோக்கி போக மாட்டீங்க. அப்ப உங்களுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு இல்லத்துல இருக்கிறவன் ஒரு ஆண் பெண்ணுகிட்ட இருந்து ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான்ல, அதே மாதிரி தியானத்துல இருக்கிறவன் அந்த சிவனையோ அதையோ ஒரு போதையா அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே கிடக்கலாம். அதை விட்டு வர முடியாது, வரவே முடியாது. சவால். எத்தனை சித்தரை வேணாலும் எடுத்து போட்டு ஆய்வு பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லா பேருமே தன்னுடைய நாத விந்த நம்மளே தின்னறோம். அதனாலதான் சிவன் சொத்தை எடுத்தா போல நாசம் சொன்னான்ல, அந்த நாத விந்த சரியா பயன்படுத்த தெரியாதனாலதான் மனித குலம் அழிந்துகிட்டே போகுது. அந்த நாத விந்த பர்ஃபெக்டா ஞானி கையில பிடிச்சு அதை ஒரு வேலை செஞ்சு அதை தொடாமலேயே, அதை எப்படி கிருஷ்ணன் வெண்ணையை தூக்கி தின்னான்னு சொன்னாங்கல்ல, அதை வெண்ணெய் மாதிரி உரைய வச்சு அதை கல்லா மாத்தி அதை தின்னாங்கிறது தான் அதோடைய வடிவம். அது என்னன்னா, அந்த கிருஷ்ணனை வெண்ணெயை எடுத்து வாயில வச்சோன்னா எங்க வாயை தோறன்னு சொன்னோன்னா வாய்க்குள்ள உலகமே தெரியுது. அப்ப அவன் என்ன எடுத்து வாயில வச்சான், நாத விந்த கல்லை எடுத்து வச்சுட்டான் உள்ள. அப்ப அது வெண்ணெய் கிடையாது. அப்ப வெண்ணெய் எப்படி இருக்கு, மோர்ல இருக்குல்ல, அதை கடைஞ்சு என்ன ஆகுறான், அதான் பாட்கடல். புரியுதா? அப்ப அந்த நாத விந்த ஒரு ஆண் இருக்கான், நாத விந்து, அதை எடுத்து இப்படி வெளியில போட்டு அதுல ஆராய்ச்சி பண்ணு. அதுல தண்ணியா ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு உலகமாக ரேடியேஷன், ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு மின்சார பவர் இருக்கு. ஒரு பெண்ணுக்கோ சரி ஒரு ஆணுக்கோ சரி, அதுல இருந்து ஒருத்தன் கரண்ட் எடுக்கிறான். இப்ப நம்ம குற்றாலம் பொதிகை மலையில இருக்கும்போது பவர் எடுக்கிறோம், கடல்ல நம்ம தூத்துக்குடி பக்கத்துல கரண்ட் எடுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஞானியும் தன்னுடைய நாத விந்துல இருந்து தான் கரண்ட் எடுத்தான். இதுதான் அடிப்படை. அப்ப அந்த விஷயத்த அவனே உட்கொண்டு அவனே போயிடாம அவன் வெளியேற்றிடாம அதுல இருக்கிற அந்த உண்மைத்தன்மைய அந்த கரண்டை எடுத்துட்டு போய் மேல உச்சியில கொண்டு போய் சேகரிச்சாங்க. அப்ப டிரான்ஸ்பரம் எங்க இருக்குன்னா தலைக்கு இருக்கு, தலையில கொண்டு போய் வச்சு ஒரு வேலையை பார்த்தான். அப்ப அவன் என்ன பண்ணான், முக்காலத்தையும் உணர்ந்தான், பெரும் வடிவத்துக்குள்ள ஒரு வேலையை செஞ்சான். இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப இது இல்லாத அங்க இப்படி இருக்கும்போது அவன் ஒருத்தன் கூட அந்த 60 லட்சம் பேர்ல வரமாட்டான் வெளியில. ஏன் வரமாட்டாங்கன்னா, அவன் தான் சிவனையே பாக்குறானே அங்க. புரியுதுங்களா? அப்படி போய் உட்கார்ந்தான்னு வச்சுக்கல, அந்த பாதரசம் அந்த லிங்கத்து மேல படும், அப்படியே நிலவுல இருந்து ஒரு சொட்டு கீழே போகும். அந்த சூரிய தன்மையில அப்படியே உணர்ச்சி, அப்படியே கீழே சூரிய தன்மை இருக்கு, அந்த சூரிய வெப்பம் என்ன பண்ணும், திருப்பி அதை எரித்தல் ஆரம்பிக்கும். அப்ப அவனுக்குள்ள ஒரு உடல் உறவு மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்ப அப்படியே ஃபீல் ஆகி தன்னையே தனக்குள்ளேயே ஒரு சுகத்தை காணுவான், தனக்குள்ளேயே ஒரு சிவத்தை காணுவான், தனக்குள்ளேயே ஒரு பெரிய தியானம் கிடைச்சிட்ட மாதிரியும், தனக்குள்ளேயே ஒரு குரு கிடைச்சிட்ட மாதிரியும், தனக்குள்ளேயே ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு ஆயுதம். அப்ப அவனால வர முடியாது, அவனால செய்ய முடியாது. நீங்க இங்க ஞானிகள் பரம்பரையில எல்லா பேர்த்தையும் எடுத்துக்கங்க, நம்ம உட்கொள்ற உணவுகள் அத்தனையிலையும் பாதரசம் இருக்கு. ஞானிகள் அதனாலதான் இந்த உணவை எடுக்கவே மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம இப்ப சாப்பிட்ற உணவுகள்ல பாதரச தன்மை இருக்கு. இந்த பாதரச தன்மை உணவை நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஏன் தவிர்க்க முடியாதுன்னா, நம்ம உயிர் அந்த பாதரச தன்மையான உணவை மட்டும்தான் விரும்பும். ஒருத்தன் தியானம் பண்ணி வெகு நாள் விஷத்தன்மையில் இருக்கிற ஒரு பாதரசத்தை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். எப்படி? தியானம் பண்ணி பல நாள்
ஒருத்தன் சோத்தை நிப்பாட்டல, புரியுதுங்களா? சோத்தெல்லாம் நிப்பாட்டலைங்க. பல நாள் என்ன கண்டுபிடிச்சான், அவனுக்குள்ள என்ன பரிமாற்றம், என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, பாதரசம் மாதிரி ஒரு விஷத்தன்மை கொண்ட உணவு தன்மையை தான் நம்ம உட்கொண்டுட்டு இருந்திருக்கிறோம். அப்ப அந்த உணவை நிறுத்து. அப்ப என்ன மாதிரி உணவு எடுக்கணும் அப்படிங்கிறத அவன் ஒரு உணவை எடுத்து, அப்ப அவன் அதை நிறுத்தல. நாளைக்கே நீங்க போய் நிறுத்தினாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்க உயிரே பாதரச தன்மைக்குள்ளதான் இருக்கு. அது மாறிதான் கண்டுபிடிச்சான் ஒருத்தன். இப்ப நான் தியானம் பண்ணிட்டேங்கிறதுக்காக வெஜிடேரியனையோ சாப்பாட்டையோ காரத்தையோ எண்ணெயோ ஒதுக்கல. நான் கண்டுபிடிச்சேன், எனக்குள்ள காட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம சாப்பிட்ற இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தி, பிரியாணி, இதுக்குள்ள எல்லாம் என்ன கலக்கப்பட்டது, என்ன இருக்கு, இது ஏன் உடலுக்கு சேரல? தியானம் பண்றவனுக்கு இது ஏன் சேர மாட்டேது? கறி மீன் சேரல, ஓகே, இது ஏன் சேர மாட்டேது? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த உடல் அந்த இத கண்டுபிடிக்க வைக்குது. அது எனக்கு சேராது. இப்ப உன் உடல் அடைஞ்சிருக்க பருவ மாற்றத்துக்கு அந்த பொருள் உள்ள போனா சிக்காகாது. அப்ப ரொம்ப சிரமப்படுவாரு. அப்ப பாத்ரூம் போறதோ செரிமானத்தோ தியானமோ எல்லாமே கஷ்டமா போயிடும். அப்படிங்கிறத விடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியானம் பண்ற நிறைய பேரு தியானத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டு உணவை விடுறாங்க, உணவை குறைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர், அது ஃபெயிலியர். ரெண்டாவது தன்னுடைய உடையோ தன்னுடைய செயலையோ வருத்திக்கிட்டு மாத்துறாங்க, ரெண்டாவது ஃபெயிலியர். மூணாவது பிரத்யேகமா தியானம் பண்றவனுக்குன்னு ஏதோ ஒண்ணு இவங்க ஒண்ணு பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, அது மூணாவது ஃபெயிலியர். ஒரு தியானத்துல ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு குரு அந்த கண்டுபிடிக்கிற வாய்ப்பை, அந்த செயலை கொஞ்ச நாள் இப்படியே நடந்து வா, நீ கையில வச்சிருக்க பொருள் விஷம்தான், அதை நீ ஒரு நாள் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் அமைதியா பார்த்துக்கிட்டு வா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா அங்க விஷத்தன்மையான பொருளை கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் மரபணுக்கள்னு சொல்லக்கூடிய உன் உயிரே விஷம் கலந்துருக்கு. அது மாறினாதான் இந்த இதை நம்ம எடுக்க முடியும். இப்ப இதை எடுத்துட்டா உயிரை நீ எப்படி சரி செய்வ? உயிருக்குள்ள இருக்க பாதரசம் அதை என்ன பண்ணுவ? அந்த வடிவத்தை எப்படி மாத்துவ? அப்ப நிறைய தியானம் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டுமே சோறு தின்னுக்கிட்டு நல்ல தியானம் பண்ணிட்டு கடைசியில செத்து போயிட்டாங்க. நீங்க நிறைய பேரை பாருங்க, பார்க்க ஞானி மாதிரியே இருப்பாங்க, புரியுதுங்களா? அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல, அவங்களால பார்க்க முடியல. அப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு புரிதல் ஏற்படும். அப்ப பாதரசம்ங்கிறது ஒரு விஷத்தன்மை கொண்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது ஒரு உச்சக்கட்ட ஒரு செயலை அது ஏற்படுத்தும், அந்த வடிவத்தை ஏற்படுத்தும். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தியானத்துல எப்பயுமே இந்த நிலவு தன்மை இருக்கு பாத்தீங்களா? நிலவு உருகக்கூடியது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியன் அப்படியேதான் இருப்பாங்க, சந்திரன் மட்டும்தான் தேய்பறை இருக்கும், வளர்பறை இருக்கும். அப்ப சந்திரன் என்ன புரிஞ்சுக்கணும்னா உருகக்கூடியது, அப்ப நீராவியா கரையக்கூடியது. அப்ப சந்திரன் ஐஸ் தன்மை கொண்டு அப்படியே கரைஞ்சு தண்ணியா வந்துடும், புரிஞ்சுங்களா? இப்ப எப்படி ஐஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு நெருப்பு ஐஸ் ஆகும், அப்ப அந்த நெருப்பு ஐஸ் ஆகும். ஆனா அந்த நெருப்பு கிட்ட இருந்து ரொம்ப ரேரா தான் அது கரையும். எப்படி கரையும் தெரியுங்களா? அந்த நெருப்பு ஐஸ் ஆகும் போது எப்படி ஆயிருக்கும்னா, சந்திரனை முழுங்கிட்டு அது ஐஸ் ஆயிருக்கும், புரியுங்களா? இப்ப நடராஜருடைய தத்துவம் காளி நிலவு, காளிங்கிறது விட்டுருங்க, நிலவை நடராஜர் முழுங்கிட்டாரு. இப்ப நடராஜர் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப அவர் ஐஸ் ஆகிட்டாரு. அப்ப ஐஸானவர் வெப்பம்தான், அவரு முழு சூரியன் அவர். ஆனா அவருக்குள்ள நிலவை முழுங்கினதுனால ஒரு சில்னஸ் தன்மை இருக்கு. அப்ப அந்த சில்னஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே வெளிப்படும். இதுதான் பழனி மலையில இருக்கிற அந்த போகருடைய சிலையை பார்த்தோன்னா, அந்த சிலை சூரியன், அந்த சிலைக்குள்ள இருக்கிற சந்திரன்.
அதுல இருந்து ஒரு நீர் அப்படியே வடியும். நீங்க கவனிச்சு பார்த்தா அதுதான் மருந்தாவோ, அதுதான் கௌபீன தீர்த்தமாகவோ இன்ன வரைக்கும் பழனி மலையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து என்னன்னா, ஒரு சூரிய தன்மையிலிருந்து ஒரு சின்னசான தன்மையான ஒரு வேர்வை துளியோ ஒரு காற்றோ வெளிப்படுங்கிறாங்க. சிவனுடைய எந்த பயங்கரமான இடத்துல போய் நின்னா வெப்பம் தீவிரமா இருக்கும், ஆனா ஆனந்தமான காற்றை அனுபவிக்க முடியும். ஏன்னா சிவன் அந்த அந்த சில்னஸான தன்மையை முழுகி இருக்கிற. இதுதான் அதுக்குடைய இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த நிலவு நம்ம கிட்ட இருக்கிற சோனிதமாகவும் நாதவிந்தாவும் இருக்கு. இது பலப்படலாம நம்ம சூரிய தன்மையை அடைய முடியும். அப்ப இது வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப வளரும் போது நம்ம தியானத்துல ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெறறதுக்கு போறோம். அது ஒரு இடத்துல வெளியேறும் போதோ இல்ல அதை நாம வெளியேற்றும் போதோ அதை நாமளே உட்கொள்ளும் போதோ அங்க சூரிய தன்மையை நம்ம அடைய முடியாம போயிடும். இதுதான் நீங்க போய் ஆன்லைன்ல புக்கை எடுத்து நிறைய படிச்சீங்கன்னா, ராமகிருஷ்ணருக்கு காளியோட தன்மையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு தீட்சை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த புருவ மத்தியில கவனத்தை வச்சுட்டு உட்காருன்னா, அப்ப புருவ மத்திக்குள்ள கவனத்தை வச்சா காளியே வர்றாங்க. அப்ப காளிக்கிட்ட இருந்து நீ வெளியில வந்தாதான் அந்த சூரிய தன்மையை நீ உணர முடியும். அப்ப காளிக்கிட்டே இருந்தனா அந்த சூரிய தன்மையை உன்னால உணர முடியாது. அப்ப மீண்டும் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் என்ன தியானம் பண்ணாலும் அந்த இடத்துல காளி வருது. அப்ப அந்த காளிங்கிறது என்னன்னா, இந்த நாத விந்து மேல போய் அது ஒன்னா ஒளியா மாறாம அது அப்படியே திரவியமாகவே நின்றுது. அது ஒரு ஒரு மாறல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, நெத்திய கிழிச்சு அவரு ரொம்ப வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப கவனத்தை வச்சுட்டு உட்காரு அப்படின்னா, இப்ப முழு கவனத்தை வச்சுட்டு ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து அந்த காளிய விழுங்குனது நடராஜருக்கு நடந்துச்சு இல்ல, அதே சேம் ராமகிருஷ்ணருக்கு தியானத்துல நடந்துச்சு. அப்ப காளி உள்ள மறைஞ்சிட்டாங்க. அப்ப என்ன வந்துச்சு, சமாதி வந்துச்சு. அந்த சமாதிங்கிறது எது, நெற்றியில சூரியன், சூரிய உதயம். இதான் நெற்றி கண்ணுவாங்கல்ல, அதான் சூரியன். அப்ப சூரியனாக அவர் மாறும்போது தன்னை அப்படியே மறந்து அப்படியே பரவசத்திலே இருந்தார். அப்ப அந்த நாத விந்தில இருந்து அந்த நீர் இருக்குல்ல, அந்த நீர் அப்படியே ஒரு ஆவி மட்டும் அப்படியே பறக்குது. அதான் உயர்ந்த அந்த மின்சார தன்மை கொண்ட அந்த விஷயம். அப்ப இந்த செயல், இந்த வடிவம் கிடைத்தா மட்டும்தான் ஞான மார்க்கத்துக்கு ஒருத்தவங்க போக முடியும், ஞானத்தை ஒருத்தவங்க அடைய முடியும். அப்ப இது கிடைக்காத பட்சத்தினாலதான் இல்லறத்துல இருக்கிற ஒருத்தர் கூட ஞானத்தை தொட முடியாம கூட போனதுக்கு காரணம், அந்த நாத விந்து மேல எந்த புரிதலும் இல்லாம சாமி கும்பிட்டா நமக்கு சாமி ஏதோ ஒண்ணு கொடுத்துருவான், கடவுள் ஏதோ ஒண்ணு கொடுத்துருவான், சித்தர்கள் ஏதோ ஒண்ணு கொடுத்துருவான்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அந்த நாத விந்த சரி செய்ய முடியாதனாலதான் அவங்க மனிதனாக பிறந்துட்டு மனிதனாக செத்து போயிடும். அந்த நாத விந்த எவன் ஒருத்தன் கவனிச்சு அதை நல்ல தன்மைக்கு மாத்தினானோ அவன் பிறப்புல இருந்து விடுபட்டான், இல்ல பிறப்பையே தெரிஞ்சுக்கிட்டான். ஏன் பிறப்பு, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த துயரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்குள்ளையும் அந்த நாத விந்தையும் ஸ்ரோனிதத்தையும் ஒரு ஸ்டடி பண்ண முடியாதனாலதான் அவங்க இந்த சூழல்ல இருந்து விடுபட முடியாது. அப்ப இத அருணகிரி பிரமாதமா எழுதி வச்சிருக்கிறான். அதை யாராலையும் உணர முடியலையே. இது எத்தனையோ ஞானிகள் சிவவாக்கியர்ல இருந்து ஆரம்பிச்சு, வாழை பரமேஸ்வரர்ல இருந்து ஆரம்பிச்சு, போகர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பேரும் பாட்டாவும் பாடியிருக்கான், எழுத்தாவும் எழுதி வச்சிருக்கான். ஆனா இது யாராலையும் அந்த ஸ்டடி பண்ணி அதை உள்வாங்கி அதை கொண்டு வர முடியும். அப்ப ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்குள்ளையோ அந்த கட்டுப்பாடுங்கிறத தாண்டி அந்த சூழலை கடக்கிற அந்த வடிவம் அவங்களால அனுபவிக்கவும் முடியல, அதை பார்க்கவும் முடியல. அப்ப அவங்களால என்ன பண்றாங்க, நிறைய ஆண் பெண் இறைவன் கடவுள் நம்ம தேவைக்கு தான், நமக்குள்ள நம்ம பெண்ணா பிறந்தோம், 2 குழந்தைக்கு தாயாகணும், நம்ம கணவனோட அப்படியே வாழணும், அப்படியே எப்பெல்லாம் சுகம் தேவைப்படுதோ கணவனோட இணையணும், திருப்பி வாழணும், திருப்பி போகணும், திருப்பி இணையணும், திருப்பி இந்த வாழ்க்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே போய் ஒரு இடத்துல அந்த பெண்ணை இறந்துடுறான், அந்த ஆணை இறந்தாங்க. ஆனா ஒரு ஞானி அதை செய்யணும். அப்ப அவங்க ஞானிய கும்பிடுற இடத்துலதான் இருக்கிறாங்க.
அவங்க ஞானியா மாறாததுக்கு காரணமே இதுதான். அவங்க ஞானிய உணர முடியாததுக்கு காரணம் இதுதான். அப்ப இதே விஷயத்த தியானத்துல ஒருத்தன் அந்த சுகத்தை இந்த வடிவத்துக்குள்ள ஏற்படுத்தும் போது அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா, தனக்குள்ள ஒரு பரவசம் ஒரு ஆண் பெண்ணாக இணையாமலே அந்த அனுபவிக்கிற சுகம் மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு அவன் சிவத்தையே பார்க்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல வாழ்றான். இதான் மாயை கொண்ட ஒரு சிவத்தை பார்க்கறான்னு அர்த்தம். இதான் என்ன சொன்னாங்க திருவண்ணாமலையில, அடி முடி தெளிவா சொன்னாங்க. அடி முடி, அடியையும் முடியையும் எவன் ஒருவன் அறிகிறானோ அவனே திரு அண்ணாமலையை பார்க்க முடியும். திரு அண்ணாமலை என்றால், அருணாச்சலம் என்றால், உண்ணாமுலை என்றால் என்ன என்று அறிய வேண்டும் என்றால், எவனுக்கு ஒருவனுக்கு அடியையும் முடியையும் பற்றி முழுமையாக அந்த செயலை அதை உணர்றானோ, அதுல இருக்கிறானோ, அவன் மட்டுமே இதுல தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவன் பார்க்கிற அண்ணாமலை, நீங்க பாருங்க, 4 பேர் மட்டும்தான் திருவண்ணாமலையில வெளிப்படையா சமாதியில இருக்கிறாங்க. 4 லட்சம் பேர் அந்த மலையை சுத்துறாங்க. 4 லட்சம் பேரும் அண்ணாமலை, அருணாச்சலம், உண்ணாமலைன்னு சொல்றாங்க. ஆனா 4 லட்சம் பேராலையும் அந்த அண்ணாமலையோ உண்ணாமலையோ உணர முடியல, கண்டுபிடிக்க முடியல. காரணம் இந்த நாதவிந்து தான். அப்ப அந்த அடிமுடி தான். அப்ப அந்த அடிமுடிய ஒருத்தன் கண்டுபிடிச்சான், ஒருத்தன் அதை பார்த்தான். அப்ப தனக்குள்ள இருக்கிற சுகத்தை ஒருத்தன் என்ன பண்ணான், சுகத்தை வேற இருக்கான், சுகத்தை என்ன பண்ணான், நிறுத்தினான். அப்ப அந்த சுகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சான். ஒரு சுகம் ஆண் பெண்ணா இணையும் போது பேரானந்தமா இருக்கு, 2 பிள்ளைய கொடுக்குது. அதே இது தியானமாக அந்த சுகத்துக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குங்கிறத உணரணும்ல. உணரணுமா உணரக்கூடாதா? ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சா ஒரு சுகம் இருக்கு, அது 50 ஆண்டுகளா அனுபவிக்கிறான், அதுக்குள்ள 2 பிள்ளையும் பெற்றுக்கிறான். அப்ப அந்த விஷயத்துக்குள்ள ஒண்ணு இருக்குங்கிறத எந்த ஆண் எந்த பெண்ணு உணர்ந்தா? அதுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சீக்ரெட் இருக்குல்ல. அப்ப அதை உணர்ந்தவன் தான் அருணகிரிநாதனாவோ மாணிக்க வாசகனாவோ இருக்கிறான். அதை உணராதவன் மாணிக்க வாசகனோ அருணகிரியோட பக்தரா இருக்கிறான். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இதே விஷயத்தை தான் ஆன்மீக பரப்பளவுல ஒருத்தர் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சு அவரு அந்த சிலையை விட்டும் அவரை விட்டும் அகலாமையே நிறைய பேரை அப்படியே ஆழ்த்தியே வச்சிருக்கிறார். அப்ப அவங்களுக்குள்ள தியானம் இருக்கு, அவங்களுக்குள்ள பரவசம் இருக்கு, அவங்களுக்குள்ள காட்சி இருக்கு, அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நாதவிந்து, அவங்க நாதவிந்த கீழே மேலிருந்து கீழே வந்த நாதவிந்த திருப்பி மேல எடுத்துட்டு போய் நமச்சிவாயமா சேர்க்க முடியல, அவங்களே தின்னுறாங்க. புரியுதுங்களா? இது ஒரு வழி. இது உங்களுக்கு புரியாது. அடுத்தது எது புரியலையோ அது புரியாதத கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அடுத்தது இது பக்கத்திலேயே, அதுதான் ரொம்ப ஹைலைட். இது பக்கத்திலேயே இன்னொன்னு வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரு ஒரு கல்லு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த கல்லு என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, பயங்கரமா இது ஒரு வேலை பார்க்கறதுல அது அதோட இன்னொரு வேலை பார்க்குது. உச்சக்கட்ட பரவசம். அப்படியே மக்கள் அப்படியே ஆடுறாங்க, வேற மாதிரி பண்றாங்க, ஒரு மாதிரி பரவசம் ஆகுறாங்க. அது என்னன்னு பார்த்தா, அதுதான் மாந்திரிகத்திலே உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மாந்திரிகத்துல உச்சக்கட்டமா மாந்திரிகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் மாந்திரிகத்துல ஒண்ணு அறிய முடியாத ஒரு ரகசியத்தை மாந்திரிகத்துக்கு மட்டும் வச்சிருக்கு. மாந்திரிகக்காரர்கள் உயர்ந்த செயல்கள் பண்ணிடுவாங்க. ஆனா ஞானத்துக்குரியவன்ட்ட இருக்குல்ல, அந்த வடிவத்தை அவங்களால கையாள முடியாது, அவங்களால அனுபவிக்க முடியாது. அப்ப ஞானம் கொண்டவன் ஒரு மாந்திரிகனை எப்படி கையாளணும், எப்படி அவனை வேற இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையா எது கற்றுக் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞானத்துக்கு உரிய விஷயம் கற்றுக் கொடுக்கணும். இப்ப மாந்திரிகத்துக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, மனம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த ஒருத்தர் கடக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் தியானத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இந்தியாவில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், கழுத்தை தாண்டி யாரும் போக முடியாதுங்க. கழுத்தை தாண்டி போறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அங்க ஒரு வேலையெல்லாம் நடக்கும். ஆனா கழுத்தை தாண்டது ரொம்ப கடினம். கழுத்தை தாண்டணும்னா அது அவங்க ஒரு பெரிய வரலாறா இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு வரலாறா இருக்கிறவங்க கழுத்தை தாண்டுவாங்க. இப்ப இந்த கழுத்துக்கு கீழே நம்ம மார்பகத்திட்ட இதயத்திட்ட ஒரு கடவுள்
ஒரு கடவுள் இல்ல, கடவுள் இருக்கிறார். ஒரு இறை சக்தி, தீவிரமான இறை சக்தி நம்மளுடைய இதய பகுதியில் இருக்கு. இந்த இதய பகுதியை தான் படைப்போட தத்துவத்துக்கு மனதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே தோன்றுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இதய பகுதி தான். அப்ப இந்த மனம் தான் எல்லா பொருளையும் ஆசைப்படுது, எல்லா பொருளையும் அனுபவிக்குது, எல்லா பொருளையும் விட மறுக்குது. அப்படிங்கிறது இந்த மனம் தான். இதே மனம் செம்மைப்படும் போது எல்லா பொருளையும் விட்டுருது. அப்ப இந்த மனது தான் பிரதானமான ஒரு கடவுள் ஒரு செயல்பாட்டுக்கள்ல வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மனதையும் இந்த தொப்புளுக்கு மேல ஒரு லைட்டா ஒரு இன்ச்சில இந்த மாந்திரிகக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மனதுக்கு மேல கொஞ்சம் இப்படி இப்படி மேல நோங்கி அந்த வடிவத்தையும் அதுலயும் இந்த தொப்புளுக்கு மேலையும் இந்த வடிவத்துல ஒரு கல்ல, இந்த வடிவ நடுவுல இருக்குல்ல இந்த தன்மையில ஒரு கல்லை பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த கல்லை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த கல்லுல இருந்து என்னன்னா, இந்த தொப்புளுக்கு பக்கத்துல தான் நீங்க முப்பிறப்போட தொடர்பை அறிஞ்சுக்க முடியும். இங்கதான் எல்லாமே இருக்கு, மெயின் சுவிட்ச் இங்கதான். ஆனா அந்த மெயின் சுவிட்ச் எல்லாம் இங்க ஓபன் ஆகும் வயிற்றுல. நீங்க அறிகிற தன்மை தலையில தான் கிடைக்கும். இப்ப இது இங்க திறக்கப்படணும், நீர் இங்க திறக்கப்படணும். சட்ரஸ் இங்க தான் இருக்கு வயிற்றுக்குள்ள. இந்த குடல் வாழ்வு, இந்த மலவாசல், இந்த சிறுநீர் வாசல்ல தான் மெயின் சுவிட்ச் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாம் இங்க ஓபன் ஆகணும். நீங்க அறியும் திறனை நெற்றியிலையோ தலையோடைய உச்சியில தான் பெற முடியும். இது இங்க வேலை செய்யும். இது எங்க கொண்டு போய் ஒளிபரப்பாகும், டெலிகாஸ்ட் எங்க ஆகும்னா தலையில தான் டெலிகாஸ்ட் ஆகும். அப்ப இதோடைய வடிவத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தொப்புளுக்கு மேல அந்த முப்பிறப்போடைய கனெக்ஷன் வர்ற மாதிரி, அந்த வடிவம் வர்ற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள வச்சுட்டு, மேல இதயத்துக்கு மேல அந்த ஒரு நானே கடவுள், நானே பிரம்மா, நானே விஷ்ணு, நானே சிவன், நானே அவதாரம்னு கூட மனமே சொல்லும். இங்க மனம் படைத்த நிறைய மனிதர் நான் ஒரு அவதாரம்னே சொல்லி ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. நானே ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செத்து போயிருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேரை நீங்க ரெஃபரன்ஸா நீங்க இந்தியாவிலே பார்க்கலாம். அப்ப இந்த வடிவத்துக்குள்ள ஒருத்தர் வந்து ஒரு கல்லை வச்சுட்டாரு. அப்ப அங்க என்ன ஆகும்னா, அந்த கல்லை வழிபடுறவங்களுக்கு முப்பிறப்போட தொடர்பு தெரியும் கொஞ்சம். அடுத்தது அந்த மனம் இருக்குல்ல, அது அப்படியே மேல் நோங்கி அந்த கல்லை வழிபடுறவங்களுக்கு அந்த மனம் வந்து அப்படியே அப்படியே உணர்ச்சி வச அப்படியே ஆசையை தூண்டி வெளியில கொண்டு வந்து போடும். அப்ப எப்படி போடும்னா, அந்த கடவுளையோ குருவையோ அப்படியே பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இவர்தான் எல்லாமே, எனக்கு இவர்தான் ரட்சகர், இவர்தான் என்னை போதிக்க வந்திருக்கிறாரு, இவரை விட்டா எனக்கு ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு அடிமை சாசனம் மாதிரி அப்படியே ஒருத்தர் அப்படியே மண்டிட்டு வருவாங்க. ஐயோ நீங்க தான் அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படி மாறுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு தியானம் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த தியானத்துல அந்த கல்லுக்கு உருவ ஏற்றுவாங்க. தனக்குள்ள இருக்கிற அலைவரிசைய அந்த கல்லுல வந்து செலுத்துவாங்க. கல்லு மேல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இல்ல கல் அப்படி வச்சுட்டு எதிரில் இவங்க உட்காந்து தியானம் பண்ணி அந்த கல்லை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கல்லை உருவ ஏற்றுவாங்க. அப்ப தொப்புள் கிட்ட கவனத்தை வச்சு இங்க இதயத்துல கவனம் வச்சு அந்த கல்லு மேல ஏற்றுவாங்க. இந்த கல்லை இப்படிதான் வடிவத்துல பண்ணணும்னு அப்படி அந்த பாயிண்ட வச்சு அந்த தீவிரமான சக்கரத்தை வச்சு அந்த இடத்துக்குள்ள உருவம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது உருவம் ஏறப்படும். அந்த கல்லுக்குள்ள இவங்களுடைய முழு தன்மை இருக்குல்ல, தியானம் இருக்குல்ல, அந்த தியானத்தை அத்தனையும் அந்த கல்லுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்ப முழு எனர்ஜியே இவங்களுக்குள்ள போயிடும். இவங்க தியானம் முடிச்சோடனே அப்படியே டயர்டாகி கீழே விழுந்துடுற மாதிரி ஆயிடுவாங்க. இப்ப யாராவது இவங்களை தூக்கிட்டு போய் இவங்களுக்கு மருந்து இருந்து கொடுத்து இவங்களை ரிலாக்ஸ் ஆகணும். ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றது உயிர் கூட போயிடும். ஏன்னா தன்னுடைய மொத்த எனர்ஜியும் அந்த கல்லுக்கு செலுத்தணும். அப்ப இவங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த கல்லுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு ப்ராப்பரா இங்க இருக்கிற நிறைய பெரிய கோயில், இங்க இருக்கிற இந்த நம்ம இங்க சிவன் கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் பட்டீஸ்வரம் கோயில், பழனியில் இருக்கிற இந்த இதெல்லாம் என்ன ஆதிசங்கரர் பண்ணதெல்லாம் என்னன்னா, அந்த தியானத்துல வடிவத்துல எஸ்டா அந்த உருவத்தை நம்ம மாத்திரக்கூடாது. ஒரு லிங்கம்னா அந்த லிங்கத்தோட வடிவத்தை துள்ளி கூட மாறக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. அந்த லிங்கத்துல நம்ம ஏதாவது ஒரு சைட்ல அந்த லிங்கத்தையோ ஆவடையோ வேற மாதிரி, ஆவடையில ஒரு பக்கம் வடிகிற மாதிரி இருக்குல்ல, அதுலயே நட்சத்திரம் மாதிரி போடுறதோ
இல்ல சின்ன சின்ன குழி மாதிரி வெட்டுறதோ, இல்ல லிங்கத்துக்குள்ளே வெவ்வேறு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு வடிவத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது வேற மாதிரி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த லிங்கத்துக்குள்ள இருந்து நீங்க என்னென்ன மாதிரி வடிவங்களா சிப்பியா செதுக்கி அதை உருவகப்படுத்துறீங்களோ அது அதுவாதான் வேலை செய்யும். அப்ப நமக்குள்ள ஆதிசங்கரோ முன்னாடி இருந்த நுட்பமான ஞானிகள் அந்த லிங்கத்தை இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுற மாதிரி அதை வேற வடிவத்துக்குள்ள போயிடாம இரவு பகல் பாராம அந்த உருவத்தை அந்த வடிவத்தை கரெக்டா உள்வாங்கி அந்த வேலையை பார்த்தாங்க. அப்ப தியானத்துல இருந்து 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 அந்த வடிவத்தை அந்த கரெக்டான இடத்துல வைக்கணும், இடமும் கரெக்டா வைக்கணும், அந்த பிரதிஷ்டை அப்படிதான் நடக்கணும். அப்ப நான் பார்த்த அவர் எப்படி கல்ல வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஒரு புது உருவத்தை உருவாக்கிட்டாரு. அந்த கல்லை சுத்தி நிறைய கைகள், ஒரு நெற்றிக்கண் ஓப்பர் ஆகிற மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள வடிவம். அப்ப அது வச்சோன்னா அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்தாச்சு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு போய் ஒரு உருவகப்படுத்திட்டு அதை டெய்லி அதுல தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுல 2 பூவை போட்டுக்கிட்டு ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கல்லுக்கு ஒரு உயிர் வரும். ஏன் வரும்னா உன்னுடைய ஜீவன் இருக்குல்ல, நீ பேசுறல்ல, அதுல இருந்து ஒரு உயிர் சக்தி விரயமாகும். புரியுதா? அப்போ உன் உயிர் சக்தியிலிருந்து ஒரு எனர்ஜி வந்து அந்த கல்லுக்குள்ள விழுவும். புரியுதா? அதுதான் ரொம்ப ரொம்ப எப்பயுமே. அப்ப எப்பயுமே தாங்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி இன்னொருத்தருக்கு உழுகும் பாஸ் ஆகுங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப நீ ஒரு சாதாரண நீ ஒரு பெண்மணி தான், சாதாரண ஒரு ஆணு தான், ஒரு கல்லை எடுத்துட்டு போய் நீ செக் பண்ணி வேணா பாரு, உன்னுடைய எனர்ஜி அந்த கல்லுக்குள்ள இருக்கும். அந்த கல்லு ஒன்ன மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த கல்லுக்கு ஒரு உருவகத்தை நீங்க செட் பண்ணும்போது அந்த கல்லு அந்த உருவகம் மாதிரியே வேலை செய்யுங்க. இதான் மாந்திரிகத்துல அந்த பொம்மையை ஒண்ணு வச்சுக்குவாங்க, மண்டை கொட்டு மேல வச்சு டம் டம் டம்னு அடிப்பாங்க, அப்ப அது வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்தா தெரியும். அது என்னன்னா அதுதான் ஒரு உருவகம், அவங்க ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கிறது. இந்த உலகத்திலே அந்த உருவகம் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. எந்த கோவில்லையோ எந்த வடிவத்திலையோ இந்த மாந்திரீகம் பண்ணி இருக்கிறவன் பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது நீங்க அந்த உருவத்தை வேற எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க ஒரு காளியை வச்சிருப்பாங்க, அந்த காளியையும் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அது ரொம்ப அகோரமா அது கண்ணையே பறிக்கிற மாதிரி, சமயத்தில் நம்மளே கொன்னுற மாதிரி பார்ப்போம், அது அப்படியே ரத்த காவு வாங்குற மாதிரி பார்ப்போம், சமயத்துல அது பேய் மாதிரி கூட நமக்கு பார்க்கணும். நிறைய விஷயத்துக்குள்ள எல்லாம் போனீங்கன்னு அந்த இடத்துக்குள்ள அந்த அவங்க வச்சிருக்க உருவகப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, அதுவே நம்மளை கொன்றும். அந்த உருவகத்தை நீங்க டிசைன் பண்ணி அந்த உருவகத்தை அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த உருவகம் கொண்டு வந்து இந்த உருவம் ஏற்றி இருக்கீங்கல்ல இதுபடி கொடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி வேலை செய்யும். அது மாந்திரிகத்துல உச்சத்துல வேலை செய்யும். அப்ப என்னமா பண்ணும், இந்த ஏவல்ங்கிறாங்கல்ல அந்த ஏவல் வேலையை செய்யும். எவன் ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறானோ அவன் தான் அதுக்கு எஜமான். அவனுக்காக எவனெல்லாம் அந்த சிலையை பார்க்கறானோ, சிலையை கும்பிடுறானோ, இல்ல நகரத்துல சில பேர் இருக்கிறானோ, அவனை எல்லாம் இழுத்தாந்து போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன பாரு, வந்தவனை விடாது, என் எஜமான போய் பாரு, என்ன பாரு, என் எஜமான பாரு, என்ன பாரு, என் எஜமான பாரு. இதுதான் சித்து ஏவல்னு சொல்லுவாங்கல்ல. 2 எலும்பு திம்மத்தை வச்சு உங்க முடியை வச்சு ஒருத்தன் ஏவிட்டான், ஒருத்தன் பில்லி சூனியம் பண்ணிட்டான், உங்க தொழிலை முடக்கிட்டான், எனக்கு வந்து செய்வனை பண்ணிட்டான், இந்த அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டாங்க. இதான் இது அடிப்படை தகுதி தான். இப்ப இது என்னன்னா உலகத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லாருக்குள்ளயும் உங்க சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பி, பகையாளி எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா பர்டிகுலரா இது மாதிரி வேலை செய்யறவன்ட்ட உங்களுடைய நூலையோ உங்களுடைய சட்டையோட பட்டனையோ உங்க முடியையோ உங்க கால் மண்ணையோ எடுத்துட்டு கொண்டு போய் நைட்டு உட்காந்து சுடுகாட்டுல அந்த விஷயத்த உங்க போட்டோவையும் ஒன்று வாங்கிடுவான். வாங்கி வச்சு அந்த உருவத்தை ஏற்றி இங்கிருந்து ஒரு ஏவலை அனுப்பிச்சு அவனை படுக்க போறதோ அவனை கொல்ல வைக்கிறதோ முடங்க வைக்கிறதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதே வேலைய அந்த சிலை என்ன பண்ணும்னா உலகத்துக்கே சூனியம் வச்ச மாதிரி எல்லா பத்தியும் இழுத்துட்டு வருவோம். எவனாவது ஒருத்தன் கும்பிட்டுட்டான்னு வச்சுக்கா அவன் அவ்வளவுதான் கைதி ஆயிட்டான்னு அர்த்தம். விடாது, கண்ணா அப்படியே அப்படியே ஒரு அது எப்படி இருந்தா கடவுள் மாதிரியே காட்டும். அதான் கடவுள். ஒரு பிரம்மாண்டமான தேவதையை பார்த்துட்டோம், ஒரு சக்தி வாய்ந்த தேவதையா. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்தர்கள்
தெல்ல தெளிவா எழுதியிருக்கிறாங்க. காளி, பராசக்தி, வாழை பரமேஸ்வரி, மனோன்மணி, இதோட பேய்கள் ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க. கற்பனையில வடிக்கப்பட்ட, கற்பனையில சித்து செய்யறதுக்காக செய்யப்பட்ட காளிகள், சித்துக்காக செய்யப்பட்ட பார்வதி மாதிரியே உருவாக்கப்பட்ட சிலைகள், இதெல்லாம் நிஜத்தோட பெரிய பொலிவாகவும் காட்சியாகவும் தானே பார்வதியாகவும் இருந்து எத்தனையோ பேரை வழி நடத்தி இருக்கு, எத்தனையோ பேர் வணங்கி இருக்கிறான். இதுதான் இதுக்கு அடிப்படை. அப்ப இந்த ஞானிகள் என் தோற்றம் மாதிரியே இருக்கும்பா, இந்த மார்வேஷத்துல வருவாங்கல்ல, அந்த மாதிரியே என் தோற்றம் மாதிரியே சிவன் என் தோற்றம், பார்வதி என் தோற்றம் மாதிரியே நிறைய இடத்துல சிலைகளோ சில விஷயம் இருக்கும். ஏமாந்து போயிடாத, ஏமாந்துடாத, அதுக்குள்ள பல விஷயம் இருக்கு, பல வடிவம் இருக்கு அப்படின்றது. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது தீவிரமா அது பிறரை ஈர்த்துடும். ஈர்த்து வச்சுக்கிட்டு தான் எஜமானையும் தன்னையும் மட்டுமே அவருக்குள்ள பிரதிபலிக்கும். ஏன்னா அந்த கல்லு உயிர் பெற்றுச்சு. அந்த கல்லுக்குள்ள இருக்கிற உயிர் தன்னோட எஜமானோட உயிர். தான் எஜமான் தான் உயிர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை எப்படி வணங்க முடியும்? அப்ப அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தா வணங்குற வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்ப அந்த உயிர் கொடுத்தவன் எவன்? அவன் தானே முதலாளி, அவன் தானே குரு. அப்ப வணங்குறவன்கிட்ட என்ன காட்டும்? எனக்கு உயிர் கொடுத்தவன நீ வணங்கு, நீ நல்லா இருப்ப, அவனை விட்டுறாத, அவனை விட்டுறாத, அவனை பிடிச்சுக்க அப்படிமா. அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 17 வயசுல இருந்து 29 வயசுல பெண்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அந்த கல்லுகிட்ட. சத்தியமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பேய் கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. அச்சலாக நாம் பார்த்த பேய் அது. அத பெரிய ஒரு 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 சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பேய். கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்த்த பிரம்மாண்டமான பேயிலே இந்த பேய் தான். எங்க ஊர்ல சொல்லுவாங்க காட்டேரிம்பாங்க. காட்டேரியில 2 தன்மை இருக்கு. ஒரு நல்ல தன்மை காட்டேரி இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துற காட்டேரியும் இருக்கு. நாம் பார்த்த பிரம்மாண்டமான காட்டேரி, நாங்கெல்லாம் ரொம்ப வியர்ந்து போய் இந்த இந்த இது வச்சாங்க பாருங்க, நம்ம பிரமிடு, அதுக்குள்ள இந்த மம்மி படம்லாம் பாத்தீங்கல்ல, ஐயோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, இந்த மாதிரி பண்ற வேலைகளை பண்றவங்க, சித்து வேலை பண்றவங்க எல்லாம் தனக்குள்ள ஒரு சக்தி வேணுங்கிறதுக்காக தான் உடலையே கொண்டு போய், செத்து போன உடலை கொண்டு போய் பாதுகாத்து அதுல ஒரு சக்தி வேணுங்கிறதுக்காக ஒரு கல்லை, நல்ல பிரபஞ்ச தன்மை வர்ற மாதிரி ஒரு கல்லை ரெடி பண்ணி அதுக்குள்ள அவன் உடலை வச்சு செத்து போன உடல்ல ஒரு சக்தியை பாய்ச்சி அதை பயன்பாட்டுக்கு மக்கள் கும்பிடணும் வாங்க. அது எப்படி பேய வணங்க வைக்காங்க. அரபு கண்ட்ரியில அது நடக்கும், நடந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயம். அதனாலதான் அதே பிரமிடெல்லாம் வந்தா ஓடி போயிடுறான்னு நான் சொன்னது. புரியுதுங்களா? நீ அங்க போ, நீ போய் அங்க போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணி பாரு. பிரமிடு இருக்குள்ள, பிரமிடு எங்க அதிகமா இருக்காரு, அந்த நாடு இருக்குல்ல, இங்க இருக்கு, அங்க போய் உட்காரு. செத்து போனவன் உள்ள இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு எனர்ஜி இறங்குது. அவன் தான் உனக்கு கடவுளா வழி கட்டுவான். வந்து விட்டாயா, உனக்காக தான் காத்திருந்தேன், மேற்கை திரும்பி போ, உனக்கானது கிடைக்கும். பேய் சொல்லும், குருநாதா வந்துட்டியா அப்படின்ட்டு போவோம். இதான் மலேசியா. மலேசியாவுல நிறைய தீவுல இதான் இருக்கு. எவனோ சித்தர்களையோ குருவையோ கும்பல்ல பேயை தான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பேய்க்கும் எனக்கு தான் சண்டை மலேசியாவுல. சத்தியமா சொல்றேன், யாராலையும் இதை யூகிக்க முடியாது. இதை நான் அதனாலதான் என்னன்னா இந்த இந்த டிஸ்கஷன் நான் ஏற்படுத்தாம தவிர்த்துக்கிட்டே வர்றேன். ஒருவேளை நான் அந்த அந்த பிரதிஷ்டை பண்ணதை போய் பார்க்கலன்னா நான் இந்த இதை பேசியிருக்கப்பட மாட்டேன். ஏன்னா இது மக்களுக்கு புரியாது. அதனால நான் அவங்கள குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இது எனக்குள்ளே இருக்கட்டும், அது வேண்டாம் அப்படின்னா அந்த டிஸ்கஷனை ஏற்படுத்தலாம். ஒரு இடத்துக்குள்ள உங்களுக்குள்ள எனக்கு நிறைய தியானம் பண்றவங்க, எங்க வீட்டுல பில்லி சுனியம் இருக்கு, எங்க வீட்டுக்குள்ள ஏதோ பேய் இருக்கிற மாதிரி இருக்கு, எங்க முன்னோர்கள்லாம் ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட் எனக்குள்ளேயே நிறைய பேர் நம்ம தம்பிக்கிட்ட போன் பண்ணி கேட்கறாங்க, குருக்கிட்ட ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் இந்த உரை இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணோம். அப்ப புரியுதுங்களா? இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். அப்ப ரியலிஸ்டிக்கா ஒரு பேய் கடவுள் மாதிரியே கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் 34 ஆண்டுகள் பல ஜீவன்களை அப்படி ஈர்த்து வச்சிருக்குங்க.
நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அதுதான் பழனி தண்டாயுதபாணி சிலையை பார்த்தீங்கன்னா அந்த கோபனம், கௌபீனம், கம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி பர்ஃபெக்டா இருக்கும். எவனாவது நல்ல தியானம் பண்ண உட்கார்ந்தான்னா அது ஆகம விதிப்படி அப்படியே தெரியுங்க. நீங்க இந்த உள்ள போங்க, பட்டீஸ்வரம் கோயிலுக்குள்ள யாரும் வேண்டாம், அந்த லிங்கம் ஆகம விதிப்படி இருந்தாதான் அது சமமா இருக்கும். இல்லைன்னா அந்த நகரமே சமமா இருக்காது, ஒரு சார்ந்து ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். பெரிய கோயில்ல இருக்கிற லிங்கம் எல்லாம் தன்னை யாருன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த லிங்கத்துல என்ன ஒரே ஒரு ஹைலைட்னா சமமா இருக்கும். தன்னை யாருன்னே காட்டாது, ஆனா தவறான விஷயத்த கட்டாது, அப்படியே சமமா நிற்கும். அதனாலதான் ஒரு அற்புதமான விஷயத்த ஒரு எழுத்தா கொடுத்தாங்க. கருவூரான் வந்தான். இந்த லிங்க பிரதிஷ்டை நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த லிங்கத்துக்குள்ள அந்த எச்சினிங்கிறது, அந்த எச்சினா என்னன்னா லிங்கத்தை நீ இப்படி இப்படி மாத்தி இப்படி சாச்ச மாதிரி பிரதிஷ்டை பண்ணிட்டா கூட அந்த தன்மையில அது வெளிப்படும். புரியுதா? லிங்கத்தை எந்த முகமா நீ பாக்குற மாதிரி டைரக்ஷன் வைக்கிறியோ அந்த முகத்திலே அது வேலை செய்யும். அப்ப அந்த பிரதிஷ்டைங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அந்த அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த திரிகோணம் சொல்லுவாங்கல்ல, அந்த கரெக்டா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த கோள்களை மையமா வச்சு, காலத்தை மையமா வச்சு, நேரத்தை மையமா வச்சு, ஒரு சின்ன மிஸ் ஆயிராம அதை கரெக்டா பண்ணணும். அதுல ஒரு சின்ன பிழை ஏற்படும் போதுதான் கருவூரார் வந்து அந்த எச்சியில வெத்தலையை போட்டு துப்பி அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது கருவூரார் வந்தாரு வரலங்கிறதா விடுங்க, அதை கரெக்டா இந்த அலைவரிசையே ஒருத்தனை தடுத்து ஆட்கொண்டு உட்கார வச்சுட்டு, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போ, எவனுமே சிவனை உணர்வுலனாலும் பரவாயில்ல, ஆனா சிவன் இருந்து எந்த பாதிப்புமே வராது. உன்னை அடிமையாக்க மாட்டான், அந்த அந்த கோயில் உன்னை அடிமையாக்காது. அதே மாதிரி உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா கூட அது ரொம்ப இயல்பா, அது ஒரு நேச்சரா நடக்கும், ரொம்ப நேச்சரா நடக்கும். நீங்க நல்ல ஜீவ சமாதிக்குள்ள நல்ல சிவன் கோயில பார்த்தனா அந்த நேச்சுரிட்டி, அந்த நேச்சர் தன்மையை பார்க்க முடியும். அதான் அந்த இயல்பு தன்மைகள். பழனி மலையில எத்தனையோ ஆண்டுகள் சிறு வயதிலிருந்து குழந்தையிலிருந்து போய் என்னால உணர முடியல. அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிலையோடைய நேச்சர் தன்மை இருக்குல்ல, அப்படியே அச்சலா எனக்குள்ள நடக்கிற தியானமும் அந்த சிலையும் ஒரே மாதிரி வேற மாதிரி ஒரு அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, இங்க இருக்கிற மாதிரியே அங்க இருக்கிற மாதிரி ஒரு அந்த உணர்வுகளை ஏற்படுது. அப்ப அது என்ன ஆகுனுச்சு அப்படின்னா, இந்த சிலை சார்ந்த பகுதியிலேயே ஒரு இடத்துல நீ அமர்ந்துரு, வெயிட் பண்ணு, எந்த அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் கொடுக்காது, இந்த பகுதியில மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல இரு அப்படிங்கிறத அது உணர்த்திட்டு போயிடும். நாம என்ன பண்ணுவோம், 2 நாள் உட்காந்துருப்போம், 3ஆவது நாள் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடுவோம். திருப்பி வேற ஊர்ல போய் நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அந்த ஊர்ல தியானமே வராது. திருப்பி பையெல்லாம் தூக்கிட்டு இதே ஊருக்கு வந்து இங்கேயே உட்காந்துருப்போம். அப்ப நமக்குள்ள என்னன்னா, கொஞ்சம் தியானம் மேல் நோங்கணும்னா இன்னொரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்க, இன்னும் நல்ல தியானம் வரும். இப்ப அப்படித்தான் நீங்க எல்லாம் தியானம் வந்துருச்சு, அங்க தக்க வச்சுக்க மாட்டீங்க, இன்னொரு குருவை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம்ல அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த மாயை, அந்த ஆசை தியானம் வரும்போது ஒரு தனி நபருக்கு உள்ள கூறுங்கிறாங்க. அப்ப உனக்கு தேவை 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாயோட நின்னுடணும். அதை 10 லட்சமா நீ மாற்றும் போது வாழ்க்கை முழுக்க பணத்துக்கே நீ அடிமையாயிரன்னு. அப்ப அந்த மாயை வரும், உங்ககிட்ட காட்டும். 10,000 ரூபாய் கொடுத்தாரு, உங்களுக்கு இன்னும் வேறுமா அப்படின்னு அவரே கேட்பாரு. 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு தேவை, கையில கொண்டு கொடுத்தாச்சு. அப்ப அவரே கேட்கிறாரு, உங்களுக்கு இதான் வேணுமா, இன்னும் வேணும்? ஓ வேணும், கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னா எங்கிட்ட அவரு சரி யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. கேட்டிருக்கலாம்ல, இன்னொரு 10,000 கேட்டிருக்கலாம்ல, இன்னொரு 20,000 கேட்டிருக்கலாம்ல, இன்னொரு 30,000 கேட்டிருக்கலாம்ல. கேட்கலாம் தாண்டி அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே, அவர் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாரு, அவரே தான் கொடுக்க வர்றாருல. இப்ப கேளு, அதான் மாயை. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த 10,000 வரும்போது 10 பைசா வேண்டாங்க, 10,000 போதும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த 10,000 வருமானே தெரியாது.
உலகத்திலே சிறந்தது இந்த 10,000 தான். இதை தாண்டி வேற எனக்கு ஒண்ணு வேண்டாம், இது போதும். எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து தெரிஞ்சவனுக்கு இன்னும் 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு துன்பம் வரும்போது அப்பையும் எனக்கு தேவையானதை கொடுப்பான் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு அந்த மாயை, வந்த மாயை ஓடி போயிடும். அதை புரிஞ்சுக்காத பட்சத்துல அந்த வந்த மாயை அங்கே தங்கிரும். புரியுதா? இதான் விஷயம். அப்ப வந்தவன் அந்த சூழலை, அந்த வடிவத்தை உணர்ந்துகிட்டு கிடைச்சிட்டு கிடைக்கல, பார்த்தோம் ஒரு விஷயம் அப்படின்னு போயிட்டான்னா ஒரு பின்னாடியே வருவார். கிடைச்சிட்டா கிடைக்கலையா, கிடைச்சிட்டா கிடைக்கலையா, ஒரு கொஞ்சம் கிடைச்சிருக்கு, இந்த சாப்பிட போவார்ல அப்ப ஓடி போய் நின்றுகிட்டு இந்த இது கொஞ்சம் 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 அப்படின்னா அது என்ன, அதான் மாயை வந்து நிக்குது. அப்ப இவன் என்ன சொல்லுவான், இன்னைக்கு தேவையான முதலீடு உனக்கு கொடுத்தாச்சு, நீ நாளைக்கு தேவையான முதலீடு இன்னைக்கு ஏன் கேட்கிற? கொடுத்திருக்க முதலீடு அனுபவி. இதை யார் அனுபவிப்பா? அதனாலதான் எவ்வளோ காணொலிகள் நான் பேசுறேன், நம்ம மக்கள் என்ன பண்றான், அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண மாட்டான், அதை அனுபவிச்சுட்டு விட்டுறான். அவன் கணவன் மனைவியா இணைவாங்க பாரு, அதே மாதிரிதான் காலையில 6 மணிக்கு ஹெட்போனை போட்டு கேட்பாங்க, அப்புறமா கழட்டி வச்சுட்டு ஓடி போய். அப்ப அந்த அனுபவிக்கிறது, அதை யூட்டிலைஸ் பண்றதே இல்லை. அது ஒரு காணொலியை கேட்டு அதுலயே உன் வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கலாம், உன் வாழ்க்கையே அதுல இருக்கலாம். அவன் என்ன, அது 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 அதனாலதான் ஒரே தியானம், ஒரே குண்டலினி சக்தி, ஒரே நெற்றிகண், 1000 கான்செப்டா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா மக்கள் வெவ்வேறு வடிவத்துல, நான் இங்கிட்டு போய் நின்னா அவன் இங்கிட்டு வந்து நிக்கிறான், அவன் இங்கிட்டு, நான் இங்கிட்டு வந்துன்னா அவன் அங்கிட்டு வந்து நிக்கிறான். அப்ப நீ இங்கிட்டு வந்துட்டியா, இங்கிட்டு ஏத்த மாதிரி நான் ஒண்ணு பேசுறேன், ஓ நீ அங்கிட்டு வந்துட்டியா, அங்கிட்டு வர மாதிரி நான் பேசுறேன், இப்படிதான் பேசுறேன். அப்ப அந்த காணொலியில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கு தேவையானதுதான் பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னு உணர முடியல. அவன் எங்கேயோ பசி ஏறி போறான் இமாச்சலுக்கு, இமாச்சல்ல இருக்கிற ஒரு காற்று தான் அந்த காணொலியே பேசியிருக்கு. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்ப அது அவனுக்குள்ள உணர்ந்தானுச்சுங்கள, அந்த இடத்த அன்னைக்கு தேவையானதை அவன் அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அப்ப அவன் என்ன பண்ணிடுறான்னா, இன்னைக்கு 2 மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நைட்டு பார்ப்போம் என்ன கொடுக்குறாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதான் பிரச்சனை. அதே மாதிரி நீங்க இந்த இந்த வடிவமும் அப்படிதான். நான் சொன்ன இந்த பில்லி, சூனியம், இவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்கு. இதுக்குள்ள நான் சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது இருக்கு அப்படின்னா, உண்மையான ஞானி ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றான்னா எப்படி பண்ணுவான் அப்படின்னா, அடி முடி 2ஐயும் கனெக்ட் பண்ணி பண்ணுவான். இப்ப அடி முடி கனெக்ட் பண்ணி எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே பெரிய பிரதிஷ்டை எது பிரதிஷ்டை அப்படின்னா மருதமலை. இந்த மருதமலை என்னன்னா, கீழே பாம்பாட்டி சித்தர் பாம்போட வால், முருகன் பாம்போட தலை, இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவான் சிலையை. இதான் உண்மையான ஞானம். இப்ப நான் சொன்னாடு முண்டமும் இல்லை இடுப்பும் இல்லை, நடுவுல ஒரு பீஸ் இருக்கு, அது பேயா தானே இருக்கும். அப்ப வாலும் இல்லை தலையும் இல்லை, அது என்ன தன்மையை கக்கும், அது என்ன தன்மையை கொடுக்கும்? இப்ப நீ மருதமலைக்கு போனா நீ உணர்வையோ உணர்லையோ, தலையா முருகன் நிற்பான், வாளா பாம்பாட்டி இருப்பான். கீழே பாரு, பாம்பாட்டி குகை கீழே இருக்கா? அப்ப என்ன இருக்கான்? பாம்பாட்டி என்னவா இருக்கிறான்? வாளா இருக்கிறான். அப்ப என்ன இருக்கிறான்? குண்டலினி சக்தியா இருக்கிறான், இடுப்புல இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? இடுப்புல இருந்து அவனை நீ பார்க்க முடியாது, அதான் பதஞ்சலியை பார்க்க முடியாதுன்னு சொல்றது. அவன் ஒரு எனர்ஜிய என்ன பண்றான்? வாலில இருந்து உடம்புக்கு ஏத்துறான். அப்ப உடம்புல இருந்து எங்க ஏறுது? தலைக்கு போகுது. அப்ப தலை எப்படி இருக்கு? தெய்வீகமா இருக்கு. அதான் முருகன் அழகா இருக்கிறான். அப்ப முருகன் அழகா இருக்கிறதுக்கு எங்க இருந்து பவர் வருது? கீழே பாம்பாட்டி தன்னுடைய உஷ்ணத்தை மேல அனுப்பிட்டே இருக்கான். அப்ப மேல வாயிலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வருது இல்ல, எங்க இருந்து வருது? கீழே இடுப்புல குண்டலினி சக்தியிலேருந்து வருது.
எங்கிருந்து வருது இந்த வார்த்தை? இந்த வார்த்தைக்கு எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது? இந்த சொல்லாடல்கள்லாம் எங்கிருந்து கிடைக்குது? அப்ப கீழே ஒரு எனர்ஜி மேல வந்து அது வெளிப்படுத்துது வெளியே. அப்ப வாளிலிருந்து ஒரு அலைவரிசை வந்துதான் வாய்கிட்ட அது ஏற்படும். அப்ப அந்த தொடர்ந்து கீழிருந்து அந்த அலைவரிசை வர 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 மேல தலை என்ன ஆகும்? கண்கள், முகம் எல்லாம் அப்படியே அழகா இருக்கும். அதான் தெய்வீக லட்சணமாக ராமன், சீதா, முருகன், சிவன் இவங்கெல்லாம் அழகா தலையில இருக்கிறது காரணம் கீழே ஒருத்தன் அந்த மாதிரி அழகியலான ஒரு காற்றை மேல அனுப்புறான்னு இருக்கு. அதுக்காக அவங்க கண்கள், அவங்க நெற்றி எல்லாம் தெய்வீகமா மாறி போச்சு. ஒரு தெய்வீக தன்மையில இருக்கு. எப்படித்தான் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்? அப்ப அந்த ஆவடை லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றதோ கீழே அந்த வேறு, அந்த வேறுங்கிறது ஆணி அப்படிம்பாங்க, அதான் வேறு, அதான் அடிங்கிறது. திருவண்ணாமலையை சொல்றதுதான். அப்ப அந்த வேற அந்த வால் கட்டாக கூடாது. அந்த பாம்போடைய வால் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு சிலைய பிரதிஷ்டையே பண்ண முடியாது. பிரதிஷ்டை பண்றதுக்கு ஏகப்பட்ட தடை வரும். நிறைய பேர் பிரதிஷ்டை பண்றேன்னு செத்து போயிட்டாங்க. கோயில் கிட்ட போனவன் நிறைய பேர் செத்து போனவன் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் லிங்கம் வைக்கிறேன்னு போய் செத்து போனவங்க கதையும் உங்களுக்கு தெரியும். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஆகம விதிப்படி அந்த வால் வந்து கீழே உட்காரணும், தலை நிக்கணும். அப்ப ஆவடை கரெக்டா அப்படி பொருந்தி அப்படி உட்கார்ந்தோம்னா அந்த ஆவடைக்கு ஏற்ற லிங்கத்தை அதுல பிரதிஷ்டை பண்ணணும். அப்ப கீழிருந்து ஒரு அலைவரிசை அப்படியே வந்து அந்த லிங்கத்துக்கு மேல விழுகும். அப்ப அந்த லிங்கத்துக்கு மேல அது வரும். அதோடைய அலைவரிசைய அது என்ன பண்ணும்? அது பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். கீழே ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அப்படி ஒரு அலைவரிசையா இருக்குன்னு. அப்ப மேல இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து அந்த லிங்கத்து மேல உலகும். அப்ப அந்த லிங்கம், அந்த ஆவடை, பிரபஞ்சம் மூணும் ஒரே நேர்கோட்டுல கனெக்ட் ஆகும். அப்ப இதுல எங்கேயாவது பாதரசம் இருக்கா? இதுல எங்கேயாவது பில்லி சுனியா இருக்கா? இதுல எங்கேயாவது கலப்படம் இருக்கா? அப்ப நீ எத்தனை முறை அந்த சிவலிங்கத்துக்கு போய் நீ வேண்டுனாலோ, தவறான சுவாசத்தை போட்டாலோ, தவறான தியானத்தை போட்டாலோ, அந்த பிரபஞ்சத்திலிருந்து உழுவுற உஷ்ணம் அந்த சிலையை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், எரிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் சிவன் எரிப்பார். சிவன் தோன்ற எண்ணத்தை எரிப்பார். சிவன் காமத்தை எரிப்பார். சிவன் உடலே எரிப்பார். சிவன் பார்வதியை எரிப்பார். இப்படிதான். அப்ப இந்த உலகத்திலே சிவன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமா சொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணம், சிவன்கிறது நம்ம மரபுகள்ல சூரியன். அப்ப அந்த சூரிய தன்மை மேல் நோங்கும் போது, அந்த சூரிய தன்மை சரியாக அந்த விஷயம் கிடைக்கும் போது, அங்க என்ன 1000 2000 ஆண்டுகளாக நம்ம எத்தனையோ கோவில்கள்ல எத்தனையோ மக்கள் வந்து தன்னுடைய வேண்டுதல்களை வச்சு 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 போயும் அவ்வளோ அலைவரிசை இருந்தும் அந்த சிலை கெட்டு போகல. இன்ன வரைக்கும் பழனி சிலை, முருகன் சிலை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப பழனி சிலை எப்படி இருக்குன்னா, அது தியானம் பண்ணுது, அதுக்கு ஒரு தியானம் கிடைக்குது. அப்ப அத குளிப்பாட்ட வேண்டியதோ பொட்டு வைக்க வேண்டியதோ அவசியம் தாண்டி தன்னையே அது புதுப்பிச்சுக்குது. அப்ப நம்ம இங்க தியானம் பண்ண இங்க வர்றோம். இப்ப எத்தனையோ மாணவர்களை பார்க்கிறோம். யாராருக்கோ என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுடைய சின்ன செயல்களை ஏதாவது சரி செய்யும் போது, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும்போது நம்ம தியானமே அதை புதுப்பிச்சு அந்த உடலை சமன் பண்ணி கொண்டாங்க. அப்ப இந்த தியானம் நடந்துகிட்டே இருந்தாதான், அது பிரபஞ்சத்துல ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்தாதான் நம்மளை தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா 10-20 மனிதர்கள்ட்டையே நம்ம கீழே விழுந்துருவோம். லட்சக்கணக்கான மனிதர்களை நம்ம சந்திக்க முடியாது. அப்போ ஒரு மாதிரியா ஒரு ஒரு வடிவத்துக்குள்ள போயிடும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம். அப்ப எப்பயுமே ஒரு சிலை அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகப்பட்டு வச்சா மட்டும்தான் அது ஒரிஜினல் சிலை, அது ஒரிஜினல் பிரதிஷ்டை. அதுதான் மக்கள் வணங்குறதுக்கு தகுதியானது. அப்படி ஒரிஜினலா வைக்காத பட்சத்துல அது என்ன பண்ணுன்னா, ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த சிலை வச்சவரையே குருவாகவும் அந்த சிலையையே கடவுளாகவும் அது காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை விட்டு
அவங்க யாருமே விடுபட்டு வர முடியாது. புரியுதுங்களா? பல ஆண்டுகளா பல ஞானிகள் இந்த மாதிரி நிறைய நகரம் புறங்கள்ல மாந்திருக்கும், மந்திரம், தந்திரம், எந்திரம், யாகம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உண்மை தியானம் கொண்டுதான் எடுத்தாங்க. இப்ப உண்மை தியானம் கொண்டு ஒரு வீட்டுல தவறான விஷயம் இருக்குன்னு உங்க வீட்டுல ஒருத்தர் உங்களுக்கு தவறா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா, நல்ல தியானம் அதை எரிச்சு போட்டுரும், அதை வேலை செய்யாம பண்ணிடும். அதுக்காக அதை நோண்டி போய் நம்ம இதை எடுக்க வேண்டியது இல்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த எரிக்கிற தன்மை எங்களுக்கு எங்க கிடைச்சிச்சுன்னா, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தலையும் இடுப்பும் தெளிவா இருக்கு. அப்ப வாழும் தலையும் தெளிவா இருந்தாதான் பிரபஞ்சத்தை தொடவும் முடியும், அந்த உண்மை தியானத்தை கொடுக்கவும் முடியும். அப்ப மக்கள்கிட்ட பேசுறதுக்கு தகுதி, அடிப்படை, மக்கள் வணங்குறதுக்கு ஒரு அடிப்படை, ஒரு குருவையோ ஒரு கடவுளையோ வணங்கணும்னா அடியும் முடியும் எவனுக்கு தெளிவா இருக்கோ அவனை தான் வணங்கவும் முடியும், அவனை தான் பின்பற்றவும் முடியும். அதுதான் நமக்கு ஒரு நல்ல உஷ்ணத்தையும் கொடுக்கும். அது இல்லாத பட்சத்துல அது நம்மள என்ன பண்ணும்? அடிமையாக்கி விட்டுரும். எத்தனையோ பேர் ஒரு உயர்ந்த குருன்னு நினைச்சுக்கிட்டு, உயர்ந்த கடவுள் நினைச்சுக்கிட்டு, தன்னையே அடிமைப்படுத்திக்கிட்டு எத்தனையோ பேர் போயிருக்காங்க, நிறைய பேர் மாண்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க பூர்வ ஜென்மத்துல சில பேர் இப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இருக்கு. சில பேர் இந்த மாதிரி நகரப்புறத்துல ரொம்ப ஃபேமஸான கோவில் இருக்கும், ஃபேமஸான லிங்கம் இருக்கும், ஊரே போய் வணங்குவான். ஆனா இவன் போக மாட்டான். ஏன்னா இவனுடைய ஆன்மா அங்க போகிறதுக்கு வாய்ப்பை அது வழங்காது. அது வழங்காத பட்சத்துல இவன் அங்க போகிறத தவிர்த்துட்டான். அப்ப ஊரே அங்க இருக்கும்போது இவன் மட்டும் அங்க இல்லை. அப்ப ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு நிறைய நல்லது நடக்குது, நீ வந்திருக்கலாமே, எனக்கு தோணல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுடைய சோல் அவனுக்கே தெரியாம அவனை காப்பாத்துது, அவனை பாதுகாக்குது, அவனுக்கு ஒரு செயல் செஞ்சு வச்சிருக்கு. இதான் இதோடைய வடிவம். அப்ப இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. இது எல்லா நகரங்கள்லயும் இது இருக்கு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததை, உணர்ந்ததை, அனுபவிச்சதை சொல்றேன். இன்னைக்கு நீங்க இதை அசால்ட்டா கடந்து போயிடலாம். 25 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகள் கழிச்சு நான் சொன்ன இடத்துல பல பேர் பல தன்மைகள்ல அந்த இடமோ அந்த சூழலோ மாறும்போது அது வெளிப்பட்டு அதோட அகோரத்தை காட்டும். அன்னைக்கு நிறைய பேர், யாராவது இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் உயிரோட இருந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அவ்வளவுதான். ஏன்னா இதுக்குள்ள எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணு இல்லை. ஏன்னா நான் போய் அவங்களுக்கு எதிரில் கடை போடுறதோ இல்ல அவன் அங்க உட்கார்ந்து இருக்கவன் என்கிட்ட வரணுங்கிறது எனக்கு எந்த அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? நான் என்கிட்ட இருக்கிற ஆளுங்களே எப்பப்பா நீங்க போவீங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். அப்ப நான் போய் இன்னொரு ஆளை புதுசா ஒரு ஆளை போய் பிடிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? போய் நகரத்துக்குள்ள போய் 10 பேர்த்த தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற ஆளு நான் இல்லை. வந்திருக்கிறவங்க நீங்க முதல் தயாராகுங்கன்னா சொல்லி அமைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் விஷயம். பத்திரிக்கை ஊருக்கு வைக்கலாம், முதல்ல உங்க வீட்டு விஷயத்த நீங்க உணருங்க அப்படிங்கிறதா நான் சொல்றது. அப்ப ஊர்ல உங்க வீட்டுல சாப்பிட்டு உங்களை வாழ்த்துறதுக்கு முன்னாடி நீங்க வாழ்த்துறதுக்கு தேவையான எண்ணத்தையும் மனதையும் உடலையும் தயார்படுத்திக்கங்க அப்படிங்கிறதா நான் சொல்ற ஒரு முக்கியமான வடிவமா நான் பார்க்கிறேன். இப்ப நீ வளர்ந்து நினைச்சுக்குவ, உன் தெருவில் பார்த்தானா கண்டுபிடிச்சிருவான் இவன் ஏதோ நல்லா இருக்கான், இவன் எங்க போறான்னு அவன் உன்னை கண்காணிச்சுட்டு அவனே என்கிட்ட வந்துருவான். நீ சொல்ற வேண்டியது இல்லை. புரியுதா? இதான் விஷயம். இதை சொல்லி புரிய வேண்டியதே இல்லையா? ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். நீ சரியா இல்லைன்னு எங்கேயோ போறான், தப்பா போறான், அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அப்ப நாம தியானம் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு நான் அங்க சொன்னேன்ல, இந்த குண்டலினி சக்தி தீவிரமா மேல எழுந்து வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா உஷ்ணத்தை தீவிரமா கிளப்பிடும், இந்த பிரெயினை தக்க வைக்க முடியாது, பித்தம் தலைக்கு ஏறிடும், நாமளே சித்தம் கலங்கி போற மாதிரி ஆயிரும், இல்ல நாமளே மன பிறழ்வுகள் ஏற்பட்ட மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி மன நோயாளி மாதிரி ஒரு குருவை பார்க்கறதோ கடவுளை பார்க்கறதோ தியானத்தை பார்க்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் பார்த்த நிறைய பேரு அந்த இடத்துல ஒரு மனநோயாளி தான். அப்ப நிறைய பேரு இந்த சக்தியை வேணுங்கிறதுக்காக மனநோயாளியாக ஆகிறதுக்கு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் நான் நிறைய இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி
நீங்க தியானமா பயிற்சியா வேகமா போய் ஏதாவது மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் ஆஸ்வாசமா போங்க அப்படின்னது. அதனாலதான் என்கிட்ட நிறைய பேரை பல வருஷமா என்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒருத்தரை கூட மாறிடக்கூடாதுன்னு போராடுறேன். அதுல ஒருத்தர் 2 பேரும் அவங்க பூர்வ ஜென்மத்துக்குள்ள அந்த மாதிரி அந்த மனம் பிறண்ட மாதிரி ஒரு சூழலுக்குள்ள ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, அந்த முன் ஜென்மத்துல அவங்க தியானத்துல அந்த மாதிரி பாதிக்கப்படணும்னு இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, யார் சொன்னீங்கனாலும் டாக்டர், இந்த இந்த விஞ்ஞானி, குரு, அம்மா, அப்பா, அண்ணன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடவுள், சித்தர், சாமி, இறைவன், சிவன், முருகன், தியானம் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை விட்டு வரவே மாட்டாங்க. சரிப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, என்ன சித்தர் கித்தர் குருன்னு சொல்ற, கொஞ்சம் அமைதியாரு, ஒரு அமைதி ஆசுவாசம் கேட்க மாட்டாங்க. நான் தான் குரு சொல்றேன், மீண்டும் சித்தர், தியானம், சிவன் இப்படி பேசுவாங்க. அப்ப இந்த சக்தி போய் நேரா போய் தலையோட உச்சியில உட்காந்துக்குச்சுன்னா அது இறங்காது. அது என்ன ஆகும்னா ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி, அது எப்படி ஆகும்னா ஒரு மேக கிளவுடு மழை பெஞ்சிடணும். மழை பெய்யாம இருந்துச்சுன்னா அது ஒரு இறுக்கத்தையும் ஒரு தப்பான உஷ்ணத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னா, என்ன மாதிரி சூழல்ல போய் உட்கார்ந்துச்சோ வேகத்துல, அதே தன்மையில தான் டெய்லியும் இருக்கும். அது புரியுதுங்களா? அது ஒரு சேஞ்ச் ஓவரே ஆகாது. இப்ப நமக்குள்ள என்னன்னா, தினந்தோறும் ஒரு புதுப்பித்தல் நடக்கும். அப்ப எனக்குள்ளே இங்க இருந்து ஒரு சக்தி இடுப்புக்கு போகும். அந்த இடுப்புல இருக்கிற சக்திய அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதுவே இருக்கும். அதுவே திருப்பி கீழே வரும். திருப்பி அதுக்கு கீழ் மாடியில சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அதுவே மேல போகும். நான் போட்டு வாலிக்கீரை இறக்கிற மாதிரி மேலவா மேலவா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க மேல ஏத்துறது கீழே இறக்குறதெல்லாம் இருக்கீங்கள, அது ஒரு நல்ல தியானம்னா நீ மேலையும் ஏற்ற வேண்டாம், கீழையும் இறக்க வேண்டாம். அப்ப மேல வரும்போது ஒரு உச்சபட்ச அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன் தலையில. அப்ப எனக்கு என்னன்னா, கீழே இருந்து வந்து மேல எனக்கு ஒரு விஷுவலா ஒரு 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 விஷுவலா எனக்கு பிரசன்ட் பண்ணுது. சில வடிவங்களை எனக்கு உள்ள பரிணாமத்தை காட்டுது. சிலதை நான் ஃபீல் பண்றேன், உணர்றேன். அப்ப அது கீழே வரும்போது நான் ஒரு இயல்புக்குள்ள வரேன். அப்ப எனக்குள்ளே தியானம் இருக்கு. இடுப்புல இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இப்ப தலையில இருக்கும்போது நான் என்னை மறந்து போய் சில மெசேஜ்களை உணர்றேன். அந்த உணர்வும் தன்மையில தலையில இருக்கும்போது அப்படியே தன்னையே மறந்து உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்ப இடுப்புல இருக்கும்போது ஒரு உணர்வு தன்மை இருந்தாலும் அதை வேற மாதிரி ஒரு இயல்பா தனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் ஸ்டடி பண்றேன், என்ன நான் ஆராய்ச்சி பண்றேன். ஓ இதுதான் இப்படி நடக்குது, ஓ காற்று இப்படி போகுது, இப்படி இங்க இருக்குது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு. அது பிரபஞ்சம் வழங்கி இருக்கு. அப்ப எனக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு மனப்பிறழ்வுகளோ ஒரு பைத்தியமாரியோ ஒரு தவறான குரு 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 சித்தர் சிவன் சிவன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பாருங்க. என் கூட யார் வேணாலும் கேளுங்க, எங்கேயாவது கட்டில உட்காந்துக்கிட்டோ கார்ல உட்காந்துக்கிட்டோ ஏதாவது தொடர்ச்சியா மந்திர உச்சாரணம் நான் ஏதாவது பண்றேன், எதையாவது ஒரு பேரை சொல்லிக்கிட்டே கிடக்குறேன் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் கேட்க சொல்லுங்க. எதையாவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்களேன். எங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்க விசாரிச்சு பாத்துக்கங்க. அப்ப நான் எப்படின்னா, தியானம் நான் எப்ப வேணாலும் பண்ணுவேன். என் கூட இருக்கிறவங்க தெரியும், கார்ல தியானம் நடக்கும், ரூம்ல நடக்கும், பாத்ரூம்ல நடக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட தியானம் நடக்கும். ஆனா நான் இயல்புக்கு வந்துருவேன். ஆனா நிறைய பேர் இயல்புக்கு வர முடியாதவங்க, அவங்க என்ன ஆயிடுறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகி அந்த குருவையோ சிவனையோ அந்த மாதிரி நினப்புல இருக்கும்போது மேல போய் உட்கார்ந்துச்சு இல்ல, அதே நினப்புலயே இருப்பாங்க. அதுதான் பித்தம் தலைக்கேறிடுச்சு, சித்தம் கலங்கிருச்சு. அப்ப பித்தம் தலைக்கேறியவனுக்கும் சித்தம் கலங்கியவனுக்கும் அவன் என்ன பண்ணுவான், அப்படியே மனநிலை பரளிய பண்ண மாதிரியே யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் பண்றது ரைட்டுங்கிற மாதிரியே செய்வான். இந்த உலகத்துல அவனுக்கு எல்லாமே என்ன எப்படியுமா அவன் கண்ணுக்கு தெரியும், நமக்கு எதிராக யாரோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம குருவை பார்க்க போறோம், 2 பேரும் தடுக்கிறாங்க, இப்படிதான் அவன் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்குள்ள தலையில இருக்கிறது கொஞ்சம் இறங்கிருச்சுங்களா, அப்படி ஃபீல் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? அப்ப அவனுக்குள்ள எப்படி இருக்குன்னா, குரு நான் இருக்கிறேன்ல, என்னவே அவனுக்கு தெரியல. புரியுதுங்களா?
அப்ப அவனுக்கு தியானம் பண்ணும்போது ஒண்ணு மேல போய் உட்காந்துச்சு பாருங்க, அப்போ ஒண்ணு என்ன பார்த்தான் பாருங்க, அதே வடிவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட வடிவத்துல மாறி மாறிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வடிவம் அவனுக்கு தெரியல. எந்த வடிவத்துல என்ன பார்த்தானோ ஃபர்ஸ்ட் மேல போய் உட்காந்துச்சோ அதே வடிவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் நிறைய மக்கள் அந்த சிவனை ஏதாவது ஒரு வடிவத்துல பார்த்துட்டு அதே வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்ப தியானம் பண்றவனை பாருங்க, 90 பூசிருப்பான், உத்தராட்சம் போட்டிருப்பான், பயங்கர பக்தியா இருப்பான். அப்படியே தியானம் அவனை மாத்தி 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 கொண்டாந்தா ஒரு இடத்துல அவன் சுத்தமா உத்தராட்சம் 90 எதுவுமே இருக்காது. கோயில் கூட போக மாட்டான், லிங்கத்தை கூட கும்பிட மாட்டான். சிவபெருமான் போட்டோவை ஏதோ ஒரு லிங்கத்தை கொண்டு காட்டினீங்கன்னா அது தொடவே மாட்டான், அங்கிட்டு ஓரமா வச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்படியே உட்காந்துருப்பான். என்னங்க சிவன் தான் உங்க உயிர், பேச மாட்டான், அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அது உள்ளேயே அவன் அனுபவிச்சு. இதுதான் சேஞ்ச். அப்ப ஃபர்ஸ்ட் டே பாக்குறதே கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பேர் சேஞ்சா? சொல்லுங்க. அப்ப தியானத்துல எத்தனை படிகள் சேஞ்ச் ஓவர்ங்கிறது, பல சேஞ்ச் ஓவர் நடந்துகிட்டே இருக்கும், பல பரிணாமங்கள் உடல் மாறும். அப்ப ஒரு குரு எவ்வளோ பயத்தோட, எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ஆசுவாசமா உங்ககிட்ட எதை வெளிப்படுத்துறாருன்னா, நிறைய உடல் மாறும், சேஞ்ச் ஓவர் மாறும். அப்ப வாழ்க்கைக்கும் சரி தியானத்துக்கும் சரி நிறைய மன ரீதியாக மாற வேண்டிய சூழல்கள் வரும். அப்ப நம்ம அதே மாதிரி நேற்று புதன்கிழமை புருஷன் இருந்த மாதிரியே வியாழக்கிழமையும் இருக்கிறன்னு பார்த்தா நீ தோத்துருவ. புதன்கிழமையோட முடிஞ்சு போச்சு. வியாழக்கிழமை அந்த கணவர் தான் வேற ஒரு எண்ணம் வந்துடும், அவருடைய தாட்டு வேறையா இருக்கும். அப்ப அந்த வியாழக்கிழமைக்குள்ள இருக்கிறவர்கிட்ட நீங்க யூட்டிலைஸ் பண்ணாதான் அன்னைய நாளை நீ ரசிக்க முடியும், அவரை ரசிக்க முடியும். அப்ப இங்க நிறைய பேர் என்னன்னா, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, நேற்று இருந்த மாதிரியே இல்லை, நேற்று செவ்வாய் ஓடுச்சு வேற மாதிரி செவ்வாய் மாதிரி இருந்தேன், இன்னைக்கு புதன் ஓடுது புதன் மாதிரி இருக்கேன், நாளைக்கு வியாழன் ஓடு வியாழன் மாதிரி இருப்பேன், அப்படித்தானே இருக்க முடியும். அப்ப அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் முக்கியமா வேணுங்க, இது அவசியம். அப்ப தியானம் பண்றவங்க கிட்ட இந்த வடிவம் போய் மனதிலேயோ மூளையிலேயோ லாக் ஆகக்கூடாது. லாக் ஆகிட்டா அந்த பில்லி சூனியக்காரனுங்க வச்சாங்கல்ல சிலை, அந்த மாதிரிதான் நீங்க ஆகி போயிருவீங்க. நீங்க எப்படி ஆயிடுவீங்கன்னா, நீங்களே ஒரு பேய் மாதிரி ஆயிடுவீங்க. ஒரு அமானுஷ்யமான ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டு வீட்டிலேயே சிவா 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 சுவாமி இங்க இருக்கீங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க. வீட்டுல இருக்கவன் பார்ப்பான், பைத்தியம் ஆயிடுச்சா என்ன திட்டுவான், ஐயோ அந்த குருநாதர்கிட்ட போய் இப்படி ஒண்ணு ஆயிடுச்சே பாருது. அதுக்கு என்ன நடந்திருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த மோட்டர்ல ஏர் லாக் ஆயிடுச்சு, ஏர் எடுத்து விடணும்னு, அது ஏர் லாக் ஆயிடுச்சு. அது ஏர் லாக் ஆனதை தெரியாம குருவை திட்டுவான், டேய் குரு கிட்ட போயிட்டாப்பா அப்படி ஆயிட்டாங்க. டேய் அதுக்கு ஆல்ரெடி பித்தம் ஆல்ரெடி நிறைய இருந்திருக்கு இடுப்புல, என்னை பார்த்தோன்னே சர்ன்னு ஏறி போய் தலையில உட்காந்துக்கிச்சு. சக்தி ஏறணும்ல, சக்தியோட சேர்ந்து பித்தமும் ஏறிக்கிட்டு போயிட்டு, ஏறின பித்தம் சக்தி கீழே இறக்க பாக்குது, பித்தம் சுத்தி மறிச்சிருச்சு. புரியுதா? இப்ப அதே மாதிரி காமம் என்ன பண்ணுவோம், சக்தியும் ரெண்டும் ஒன்னா இருக்கும், காமமும் சக்தியும் சர்ன்னு ஏறி தலைக்கு போவோம். அப்ப கீழே சக்தி இறங்க பார்க்கும், காமம் வலி மறிச்சிடும். அப்ப அவங்க எப்படி ஒருத்தரை பார்த்தாங்களோ அதே மாதிரி காம உணர்வுல நினைப்பாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன இல்ல சும்மா பாக்குறேன், சும்மாதான் பாக்குறேன், என்ன சும்மாதான் பாக்குறேன், அது அப்படியே தான் இருக்கும். அப்ப ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி பித்தமோ இந்த மாதிரி அதான் மும்மலத்தை அறுக்கிறதெல்லாம் இதான் வகுப்பு. பித்தம் காமம் இந்த மாதிரி செயல் எல்லாம் சக்தி நல்ல செயலோடு மேல ஏற விடாத, அடிச்சுவீங்களெல்லாம் காலி பண்ணு, அதுதான் குருவோட ரோல். அப்ப அப்படி மேல அதோட இது ஏறிக்குச்சுன்னா அது அதோடைய வேலையை அது செய்ய விடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், தியானம் இருக்கு, பிரமாதமான குரு இருக்கிறாரு, ஆனா தியானத்துல சக்சஸ் பண்ண முடியணும். காரணம் இந்த பித்தம் இந்த மாதிரி கபம் இந்த மாதிரி காமம் இதெல்லாம் அப்பைக்கப்ப பூந்துக்குது. ஜகார் 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 ஜகார்னு வந்தோடனே
அந்த சக்தி வந்து போனவன் அங்கங்க ஏர்லாக் ஆகிக்கிறான். சில இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வா, 5 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வா, அந்த மோட்டார்ல திருப்பி ஊத்தி அதை வச்சு அந்த ஏர்லாக் எடுத்து விட்டு திருப்பி மோட்டரை போட்டோம்னா மோட்டர் ஓடும்ல. அந்த மாதிரி சில இடத்துல சில மோட்டர்களை நம்ம போட்டு விட்டுறோம், அது ஏர்லாக் எடுக்கப்படுது. சில ஏர்லாக்கை எடுக்கவே முடியலங்க. புரியுதுங்களா? அப்ப அதோட என்னடா அது பார்த்தா, அதுக்கு முன் ஜென்ம கரும வினையில இந்த மாதிரி சுத்தணும்னு இருக்கு. அதனாலதான் நீங்க ரோடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு சுத்துறாங்கல்ல, அவங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள ஏர்லாக் ஆனவங்க. அந்த ஏர்லாக்க நிறைய ஞானிகளுக்கு எங்களுக்கே எடுக்க தெரியும், அதை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. உன்னை யார் எடுக்க சொன்னா? நீ எடுத்தனா உனக்கு ஏர்லாக் ஆயிடும், பரவாயில்லையான்றாங்க. அதனால நான் சாலையில நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, நான் தினந்தோறும் இந்த மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்துக்கிட்டே போவேன். நீங்க அவங்களுக்கு பேர் வைக்கிறீங்க மைண்ட் சேஞ்ச் ஆனவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு. அது ஏர்லாக் ஆயிடுச்சு, சக்தியோட சேர்ந்து சில விஷயம் அப்படி மாட்டிக்கிச்சு. அதனாலதான் என்ன சொன்னாங்க, சித்தம் கலங்கியவன் சிவனை காண முடியாது. அப்ப தியானத்துல எப்படி இருக்கணும்னா, உயர்ந்த பேர் அலைவரிசை வருமா, அப்ப சித்தம் கலங்கவே கூடாது, அப்பதான் பிரபஞ்சத்தை நீ அனுபவிக்க முடியுங்கிறாங்க. திருமூலர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த திருமூலரை நீங்க அனுபவிக்கணும்னா அந்த திருமூலத்துக்கிட்ட பக்கத்துல இருக்க தலையில இருக்கிற பகுதி எல்லாமே அது கலங்கக்கூடாது, அது பாதிப்பு அடையக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு குரு எங்க கேப்டன், குருவோட ரோல் எங்கன்னா இடுப்பையும் தலையையும் கண்காணித்துக்கிட்டே இருப்பார் ஒரு குரு. அவர் போராடுறது எங்க போராடுறதுன்னா, அந்த காமம், இந்த இந்த பாலா போனது காமத்தோட ரொம்ப மோசமானது பித்தம். இந்த பித்தம் தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ தியானத்துல வரவிடாம பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயத்துல அவர் போராடுறாரு, இடுப்புலையும் தலையையும் அங்கங்க ஏர்லாக் ஆயிராம அவனுங்களுக்கு அடிக்கடி பார்த்து 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 ஏதாவது பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இதுதான் பெரிய ரோல். ஒரு சக்தி கண்ணு முழிச்சிருச்சுன்னா, அது மேல ஏறிடுச்சுன்னா அது வேலை செய்யும். அது வேலை செய்யாம போறதுக்கு முக்கியமான காரணம், கூட ஒரு 10 பேர் போறான், ஒரு 10 பேர் திருப்பி கீழே வர்றான். என்னடா நீங்க என்ன விட்டு போக மாட்டீங்களா? போக மாட்டோம் பாஸ். ஏன் போக மாட்டோம்? நீங்க குருவாகலாமா? நீங்க சுருக்காட்டு தானே வரணும், நீங்க தனியா போறீங்க, வரணும் விட மாட்டோம் நாங்க முன்ன அப்படிங்கிறது யாரு? இந்த பித்தம், காமம், இந்த கபம் சளிக்காரன்லாம் இருக்காங்கல்ல, சைனஸா வந்துட்டு விட மாட்டோம். எங்க போறீங்க? சந்திரன் சூரியன் பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு இவங்க துரத்துவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் எங்க ஆளுங்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க தெரியுமில்ல. வாழை பரமேஸ்வரியை கூப்பிடுவாங்க, தாயே எனக்கு வந்து உதவு, எப்பா சிவபெருமானே எங்கப்பா இருக்கிற உதவு. ஏன்னா இந்த பயலெல்லாம் பின்னாடியே வர்றாங்க, சுத்துறாங்க. அப்ப இந்த மும்மலத்தை அறுத்து விடு, ஏதாவது ஒண்ணு பண்ணு, பண்ணலைன்னா உன்னை பார்க்கவே முடியாது. அப்ப தியானம் நடக்குது, என்னை வந்து முன்னேறவே விட மாட்டாங்க, பின்னாடியே சுத்துறாங்க, இவங்க தொல்லை தாங்க முடியல. அதனாலதான் பெரிய பெரிய சாமியானவனுக்கு நல்ல தியானம் கிடைச்சு காமத்தால தோத்து போயிடுவான். புரியுங்களா? அப்ப இந்த மனம் என்ன பண்ணுவான், தீவிரமா ஆசையை உருவாக்கி அவன் பெரிய முதலாளி ஆயிடுவான், ராஜாவாயிருவான். புரியுதுங்களா? அப்ப இதேதான் இந்த பில்லி சூனியம்லாம் வேணும்னே செய்யறது கிடையாது. இந்த மனதோட இந்த பயனும் இந்த பித்தம் இந்த கபத்தோட தாக்கமும் சக்தியோட கலந்தப்பட்டிருக்கனால அந்த குருவோட உண்மை உபதேசமே அவனுக்கு என்ன பண்ண தப்பா போயிடும். இவங்க இருக்கிறீங்கன்னு, நான் சத்தியத்தை தான் உபதேசமா உங்ககிட்ட பேசுறேன். இதுல 1-2 ஆன்மாக்களுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த சக்தியம் பேசும்போது அந்த சக்தி விழிக்கும், அது விழிச்சு ஏறும்போது கூட 2-3 கெட்ட பாக்டீரியாவும் மேலே ஏறிடும். அப்ப அது என்ன ஆகும், அது போய் ஒரு இடத்துல நின்னுக்கும். அப்ப அவனுக்குள்ள அதை வச்சுக்கிட்டே தியானம் பண்ணும்போது பண்ணும்போது அவன் இந்த மாதிரி சிந்தனைக்குள்ள வந்துடுறான். அவன் என்ன பண்ணிடுறான், அவனுக்குள்ளே ஒரு தாட்டு வந்து அவனுக்குள்ள நச்சு கலந்துருச்சு இல்ல, விஷம் கலந்துருச்சு இல்ல, அவனுக்கு என்ன பண்ணுது, நாம இப்படி ஒரு சிவலிங்கத்தை வச்சோம்னா இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு தாட்டு வருது. இதை யார்ட்டையும் கேட்க மாட்டான். அப்ப அவனுக்குள்ள உள் உணர்வே இல்லை, அவனுக்குள்ள சுத்தி விஷத்தோட கலந்து ஒரு தியானம் இருக்கு. அப்ப அதுக்குள்ள விஷத்தன்மையான ஒரு பொருளை உருவாக்க ஒருத்தன் முயற்சித்தான். இதான் வடிவம். அப்ப விஷத்தன்மையான ஒரு காற்றை சுவாசிக்கிறது பாவம், விஷத்தன்மையான ஒரு காற்றை பரப்புறது பாவம். விஷத்தன்மை கொண்ட ஒரு உடலை இழந்த ஒரு உயிர் அது பேயாக சுத்திக்கிட்டு இருந்தா
அந்த போய் அது என்ன பண்ணும் பாருங்க, இறந்துருது ஒரு உடலை விட்டுருது. அது போய் தன்னுடைய மகனையே கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. என்னன்னா அந்த காற்று அந்த பையன் சுவாசிச்சானா பாதிக்கப்படுவான். அது போய் நின்னுக்கிட்டு, மகனே நல்லா இருக்கியா, நான் தாண்டா வந்திருக்கிறேன், உடல் இல்லைன்னு என்ன பார்க்காதடா, சாப்பிட்றா அப்படின்னா அவனுக்கு அங்கே சுவாசிக்கிறான். அவனுக்கு இருமல் வருது, அவன் உடலுக்குள்ள ஒரு மாற்றம் வருது, ஒரு அழுத்தம் வருது. அப்ப ஒரு கான்சியஸா அம்மாவோட ஞாபகமோ ஏதோ ஒரு அழுத்தம் ஏற்படுது. அப்ப லைட்டா கண் கலங்குது. அப்ப அவன் சுவாசிக்கிற தன்மை, அந்த காற்று அவனுக்குள்ள அடர்த்தியா ஒரு தீமையை விளைவிக்கிற ஒரு காற்றாரு. இதைதான் செத்து போன ஒரு அம்மா, அப்பா, தாத்தா இதான் செஞ்சுட்டு இருக்கான். இதை நாளாக சுவாசிக்க இதான் பித்திருக்கள் சாபம். இப்ப நீங்க பித்திருக்கள் சாபத்தை எங்க வாங்கிட்டு வரீங்க? உங்க வீட்டுல பிறந்தான், வாழ்ந்தாங்க, செத்து போயிடுறாங்க, செத்து போயிட்டு திருப்பி வந்து நிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட நீங்களும் வாழ்றீங்க. ஒரு ரூம்ல அவங்க வாழ்றாங்க, ஒரு ரூம்ல நீங்க வாழ்றீங்க. புரியுதா? இட்லி எடுத்துட்டு வா அப்படின்னா இது எடுத்துட்டு இது ஓடியாருது. இதால இட்லியை தொட முடியாது. யாரு? அம்மா, செத்து போன அம்மா. வயிறு என் புள்ள உட்காந்துருக்கான் பாரு. அப்ப அவன் ஒண்ணு சுவாசிக்கிறான். அப்ப இது வேற சுவாசிக்குது. 2 பேரும் இட்லி சட்னியோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுவாசிச்சிடுறாங்க. இப்ப போயிருது. இப்ப இதே மாதிரி ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த உயிர் தன்மையெல்லாம் ஒளி விளக்கு. அப்ப அவனுக்குள்ள இருந்து அந்த என்ன வடிவத்தை அந்த ஜாதகத்துக்குள்ள கிரகத்துக்குள்ள இருக்கும்னா, ஒருத்தன் இந்த மாதிரி தவறான காற்றை சுவாசிப்பான், அவனுக்கு பித்திருக்கள் சாபம் இருக்கும் அப்படின்னு அந்த ஜாதகத்துல இருக்கும். அப்ப பித்திருக்கள் சாபத்தை போக்கணும்னா எங்க போவான்? நல்ல தியானம் பண்ணி உச்சபட்ச சக்தி வைத்திருக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு கங்கை மாதிரி இடத்துல தலையை முழுகு. ஒரு ஜீவ சமாதியில போய் நைட்டு அமாவாசையில படுத்துக்க, பௌர்ணமியில போய் படுத்துக்க. லைவ்ல எவனாவது நல்ல குரு இருந்தானா, நல்ல சுவாசம் காற்றாவே ஒரு குரு இருந்தானா அவன்கிட்டே போய் உட்காந்துரு. அவன் என்ன பண்ணுவான்? மலை மாதிரி உடைக்க முடியாத பித்திருக்கள் சாவங்கிறது உடைக்க முடியாத கல்லு மாதிரி உள்ள படிஞ்சிருக்கும். அதை பல நாள் உடைக்க முடியாத உடைப்பான். உடைச்சு அதை அப்படியே வெளியில எடுத்து உன்னை ரிலீவ் பண்ணி விடுவான். அதுதான் நாகதோஷத்தை, பித்திருக்கள் சாபத்தை, ஜென்மாந்திர கரும வினைய இதை போக்கி ஒரு ஞானி முக்தி கொடுக்குறான், தியானம் கொடுக்குறான், சக்தி கொடுக்குறான், திருமணம் கொடுக்குறான், குழந்தை கொடுக்குறான், ஆரோக்கியத்தை கொடுக்குறான். அவனை உங்களோடய அவன் வச்சுக்கிட்டு போறான். புரியுதுங்களா?